بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சமூக சீரழிவும் அதை அப்புறப்படுத்தும் வழிமுறைகளும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த நாட்டிலே, உலகத்திலே ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், இன வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல், நிற வேறுபாடு இல்லாமல் அனைத்து மத சமூகத்தையும் சீரழிக்கக்கூடிய பல்வேறு அனாச்சாரங்கள் இன்றைக்கு புறையோடி கிடப்பதை பார்க்கின்றோம். அந்த அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களை எந்த வழியினால் அதை அப்புறப்படுத்த முடியும் என்பதை பற்றிய தீர்வை தேடி இந்த கூட்டத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். முதலில் இந்த சமூகம் எல்லா மதத்தவர்களையும் குறிப்பிட்டே சொல்லலாம். இந்துவாகட்டும், கிறிஸ்துவனாகட்டும், நாத்திகனாகட்டும், முஸ்லிமாகட்டும், பௌத்தியனாகட்டும், சீக்கியனாகட்டும், யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் பல்வேறு சீரழிவிலே மாட்டி சிதைந்து சின்னாபின்னம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அந்த சீரழிவுகளை இரண்டு வகையாக பிரித்து, அந்த இரண்டு முக்கியமான பிரிவுகளில் எப்படி இந்த சமுதாயம் நாசமாய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். முதலிலே ஆன்மீகத்தின் பெயரால், போலி ஆன்மீகத்தை கற்றவர்கள், கற்பிப்பவர்களின் பெயரால் இந்த நாட்டிலே வாழக்கூடியவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெரும் திரளாக ஏமாற்றப்பட்டு, மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டு, மிகப்பெரிய சமூக சீரழிவுக்கு உள்ளாக்கப்பட்டு, தங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சேமித்த காசுகளை எல்லாம் இழந்து, கற்பையும் இழந்து நடுத்தருவிலே நிற்க வைக்கின்ற சில சமூக கொடுமைகளையும், ஆடம்பர மோகத்தின் காரணமாக பெண்ணாசை மற்றும் பொன்னாசை என்கிற மனிதர்களிடத்தில் தங்களுக்கிடையிலே இருக்கின்ற ஆடம்பர மோகத்தின் காரணமாக இந்த சமுதாயம் சிதறி நாசமாகிக் கொண்டிருக்கின்ற அந்த அவல நிலையையும் பார்க்கின்றோம். முதலில் ஆன்மீகத்தின் பெயரால் எந்த அளவிற்கு இந்த சமூகம் சீரழிந்து கிடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற எந்த மீடியாவாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி ஆகட்டும், இணையதளங்களாகட்டும், பத்திரிகைகளாகட்டும், இவை அனைத்தும் பரிமாறப்படுகின்ற டீ கடை பெஞ்சாக இருக்கட்டும், டெய்லர் கடை வாசலாக இருக்கட்டும், நாசுவர்களுடைய கடையாக இருக்கட்டும், அனைத்து மக்கள் கூடுகின்ற இடங்களிலெல்லாம் பேசப்பட்டு நாசமாக, ஒரு கேவலமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம் இந்த ஆன்மீகத்தின் பெயரால் செய்யப்படுகின்ற மோசடிகள். அப்ப இந்த மாதிரி ஆன்மீகத்தின் பெயரால் செய்யப்பட்டிருக்கிற சமூக சீரழிவை பற்றி இந்த சமுதாயம் முதலில் விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த விழிப்புணர்வு பெறுவதில் முஸ்லிம் சமுதாயம் 95% விழிப்புணர்வு அடைந்திருந்தாலும், மற்ற மத சமுதாய மக்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த ஆன்மீகவாதிகளின் பெயரால் ஏமாறாமல் இருப்பது போல, எச்சரிக்கையோடு இருப்பது போல
படைத்த இறைவனை நேருக்கு நேர் தொடர்பு கொண்டு தன் தேவைகளை நிறைவேற்றுகிற இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை போல நாமளும் மாற வேண்டும் என்கின்ற நிலையை உணர்வதற்குத்தான் இந்த செய்திகளை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறோம். சமீபத்திலே பிடிபட்டிருக்கிற நித்யானந்தாவாக இருக்கட்டும், கடந்த காலத்திலே பிடிபட்ட தேவநாதன், சங்கராச்சாரியார், பிரேமானந்தா, சாய்பாபாவாக இருக்கட்டும், அதற்கு முந்தைய காலத்திலிருந்து இந்திய காலம் வரைக்கும், இன்றைய காலம் வரைக்கும் பிடிபட்டுக் கொண்டிருக்கிற, இன்று முதற்கொண்டு பிடிபட்டுக் கொண்டிருக்கிற பாதிரிமார்களாக இருக்கட்டும், இவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாசமாக்குற வேலைகளை செய்வதற்கு தெளிவாக துணிந்து களமிறங்கி இருக்கிறார்கள். அப்படி மக்களை ஏமாற்றி ஏழை மக்களுடைய காசுகளை சுரண்டுவதற்காகவும், பணக்கார மக்களுடைய கட்டுக்கணக்கான செல்வ சொத்து மதிப்பீடுகளை அரசாங்கத்திற்கு மறைப்பதற்காகவும், ட்ரஸ்ட் என்ற பெயரால், அறக்கட்டளைகள் என்ற பெயரால் பணக்காரர்களிடம் இருந்து பல கோடி ரூபாயை வாங்கினோம் என்ற பெயரால் சில லட்சங்களை, சில ஆயிரங்களை வாங்கிக் கொண்டு பல கோடிகளை அவர்கள் தந்ததாக போலி கணக்கை எழுதி கொண்டு இந்த பணக்காரர்களுடைய சொத்துக்களை, கருப்பு பணங்களை வெள்ளை பணம் ஆக்குவதற்குரிய வேலைகளையும், அப்பாவி ஏழை மக்களுடைய காசுகளை ஏமாற்றி பிடுங்குற வேலைகளையும் பேய் பிசாசு என்ற பெயரால், ராகு காலம், நல்ல நேரம், கெட்ட நேரம் என்ற பெயரால், பில்லி சூனியம் என்ற பெயரால், குடும்பத்திற்கு நன்மையை அள்ளி வழங்குகிறோம் என்ற பெயரால், இறைவனுடைய மோட்சம் கிடைக்க வேண்டும், பார்வை பொழிய வேண்டும், அபிவிருத்தி பெற வேண்டும் என்கின்ற ஒரு கலையான வார்த்தை ஜாலத்தின் பெயரால் ஏழைகளுடைய காசுகளையும் பறித்துக் கொண்டு பெண்களுடைய கற்புகளையும் பறித்துக் கொள்கிற வேலைகளை இந்த சமுதாயத்திலே சாமியார்கள் என்ற பட்டியலில் ஒரு சாரார், பாதிரியார்கள் என்ற பட்டியலில் ஒரு சாரார் செய்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே வாழ்கிற மக்களுக்கு என்றைக்காவது அது சுடப்பட்டு அதிலே புட்டு விழுந்து அதனால் ரோஷ உணர்வு வந்து இந்த கடவுளை நம்ம நேரடியாகத்தான் தொடர்பு கொள்ள வேண்டும், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்ம தேவைகளை நம்ம கடவுள்கிட்ட கெஞ்சினா கொடுப்பார் என்ற நம்பிக்கைக்கு வந்தார்களா? வரவே மாட்டேங்கிறார்கள். எந்த நம்பிக்கையில் இருக்காங்க தெரியுமா? இந்த சாமியார் போலி சாமியாரு, இதோ அந்த ஊர்ல இருக்கிறார்ல, வேலூர்ல, அந்த சாமியார் நல்ல சாமியாரு. ஏதாவது திடீர்னு ஒரு சாமியார் பிடிபட்டு சமுதாயத்தில் கேவலப்படுத்தப்பட்டு அவருடைய மடங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு அவர் பெயரால் கட்டவிழ்க்கப்பட்ட கட்டவுட்டுகள், போஸ்டர்கள், பெரிய பெரிய பேனர்கள் கீறி கிழிக்கப்பட்டு அவருக்கு எதிரான பிரச்சாரங்களும் போராட்டங்களும் மக்கள் கொதிப்படைந்து இறங்கினாலும் மக்களுடைய புத்தி எப்படி வரல? அடே, இந்த சாமியார்கள் இப்படிதான்டா, இப்படி வரல. இந்த பாதிரியார்கள் இப்படித்தான், இப்படி வரல. எப்படி வருது தெரியுமா? இவர்கள்லாம் கெட்டவர்கள், அவங்க நல்லவங்க என்று இன்னொரு சாமியார் மேல பக்தியை வச்சு இங்க செலவழிச்சதெல்லாம் அங்க கொண்டு போய் கொட்டி அந்த சாமியார் ஒரு மாட்டிக்கொள்ளும் பொழுது அவன் சரியில்லை, ஆந்திராவில் ஒருத்தருக்கு அவன் நல்லா இருப்பான்னு ஓடுறத பார்க்கிறோம். நம்ம மக்கள் என்ன வரணும்? இந்த சாமியார்கள் என்பது டாக்டர் மாதிரியா? போலி டாக்டர் இருக்கிறாங்க. போலி டாக்டர் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி டாக்டர் எல்லாம் கெட்டவன் இல்ல, நல்ல டாக்டர் இருக்கிறான். போலி இன்ஜினியர் இருப்பான், போலி வக்கீல் இருப்பான், ஒண்ணுக்கு உதவாதவன், அது மாதிரி நல்லவனும் இருப்பான். ஆனால் எடுத்தவனெல்லாம் சில்லற பசங்க என்று சொல்ற அளவிற்கு, எடுத்தவனெல்லாம் உருப்பட்டவன் இல்லை என்று சொல்ற அளவிற்கு இந்த ஆன்மீகத்தை தப்பும் தவறுமாக மக்களிடத்தில் திரித்து கூறுவதற்கு ஒரு கூட்டம் வருகிறது. சாமியார்கள் என்ற பெயரால் வருகிறது, பாதிரியார் என்ற பெயரால் வருகிறது. இவர்கள் எந்த சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட போதிக்கிறாங்க? அந்த சித்தாந்தம் நம்ம பகுத்தறிவுக்கு எங்கேயாவது இடம் கொடுக்குதா அப்படின்னு யோசித்தீர்களா? இந்த மற்ற மத சமுதாயம் யோசித்து பார்த்தார்களா? என்ன சித்தாந்தத்தை போதிக்கிறாங்க? முதல்ல நல்லவனா இருக்கிறதுக்கு அளவுகோலை சொல்றாங்க பாருங்க. என்ன அளவுகோலம்? அவர் எந்த ஒரு பெண்ணையும் கல்யாணம் முடிக்கல, அது அளவுகோல். எனவே அவர் நல்லவரு. அப்படி நல்லவர்னா எந்த பொம்பளையும் கல்யாணம் முடிக்கலன்னா
அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை, தேவையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவர் துறவரம் மேற்கொண்டாரு. எந்த பொண்ணையும் ஏறி எடுத்து எட்டி பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. இதுதான் நல்லவனுக்கு அளவுகோல் சொல்றீங்களே. மற்ற மத மக்கள், இந்த நாட்டில் வாழ்கிற கோடான கோடி இந்து கிறிஸ்துவ மக்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருத்தையும் கல்யாணம் முடிக்காத ஒருவன் தான் உண்மையான அப்பாவி, ஒரு கண்ணியமானவன், அவன் தான் பாவத்தை துறந்தவன் என்று ஒரு துறவி சொல்கிறாரே. ஆனால் அப்ப நாட்டில் இருக்கிற கோடான கோடி எல்லாம் பரதேசி பெயர்களா, பாவிகளா, துரோகிகளா, குற்ற பரம்பரைகளா? என்ன யோசிச்சு பார்க்கணும். அட, இந்த கோடான கோடி அப்பாவி மக்கள் கூட இந்த ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற இந்திய கலாச்சாரத்துல கூட இருந்துகிட்டு அந்த கணவன் மனைவியோடு வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு விபச்சாரங்கிற மானங்கிட்ட காரியத்துக்கு போகாம இருக்கிறான். எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்கலங்கிற சாமியார் பட்டியல தூக்குனா ஒரு பொண்ணு பாக்கி இல்லைங்கிற அளவுக்கு சந்தேகப்படுற அளவுக்கு ஆதாரத்தை அள்ளி கொட்டான். இன்னைக்கு இந்த பொண்ணோட வீடியோ வெளிவந்திருக்கிறது. கர்நாடகாவில் பிடிபட்டிருக்கிறார். வேற ஒரு பொண்ணும் இதிலே தொடர்பு இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு 2 எழுத்துல வரும், 4 எழுத்துல வரும், ராகமாக வரும் எழுதிருக்கிறாங்க. பத்திரிகை வியாபாரம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் எந்த பொண்ணையால் விட்டு வச்சிருப்பாரா என்று கேட்கிற அளவுக்கு கேவலப்பட்டவன் எல்லாம் ஒரு துறவியை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? அப்ப என்ன முடிவுக்கு வரணும்? ஒரு மனுஷன் சொன்னா மனிதனுடைய பலகீனம் அனைத்தும் இன்னொரு மனுஷனுக்கு இருக்கணும். ஒரு மனிதன் என்றால் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பலகீனமும் அவனுக்கு இருக்கிறது என்று நம்பினால் இது சரி. மனிதனுக்கு இருக்கின்ற எல்லா தேவைகளும் எந்த பலகீனங்களும் இவருக்கு இல்லைன்னு உலகத்தில் ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம். உதாரணத்திற்கு ஒரு மனுஷன் 12 மணி நேரம் முழிக்கிறான்னா ஒரு 12 மணி நேரம் வேண்டாம், ஒரு 10 மணி நேரம் வேண்டாம், ஒரு 8 மணி நேரம் வேண்டாம், ஒரு 5 மணி நேரம் தூங்கி ஆகணும். தூங்காத ஒருத்தனை கூட்டு வந்து காட்டுங்க. இந்த நித்யானந்தா வீடியோவில் பார்க்கின்ற இந்த நித்யானந்தா 1978 பிறக்கும் போது பிறந்தவர் தான். இன்றைக்கு வரைக்கும் கண்ணு மூடி தூங்கினது கிடையாதுன்னு சொன்னீர்களா? அப்ப யோசிக்கலாம். என்னடா இது, 78 பிறந்தவர் 2010 வரைக்கும் தூங்கலையா? இப்ப சிலையா? என்னடா ஆச்சரியப்படலாம். ஆதாரம் இருக்குதா? அதை காணோம். அன்று பிறந்தவர் தாயிடத்தில் பாலையும் கூட குடிக்காமல் புறக்கணித்தவர் இன்று வரைக்கும் பச்சை தண்ணி குடிச்சதில்ல. பார்த்தீர்களா? மனிதனுக்கு இருக்கின்ற பசி என்கின்ற பலகீனம் இந்த சாமியாருக்கு இல்ல என்று காட்டினீர்களா? அதை காட்ட முடியல. அதுல மனுஷனுக்கு மனுஷன் கரெக்டா இருக்கிறாரு, நல்லா தூங்குறாரு. நம்ம கஷ்டப்படுறவனும் கூட 6 மணி நேரம் தூங்குனா இவங்க எல்லாம் 18 மணி நேரம் தூங்குற அளவுக்கு நிம்மதியா இருக்கிறாங்க.
கஷ்டப்படுறவன் கூட கஞ்சி சோற தின்னா இவங்க பிரியாணியை தாண்டி பல லெவல்ல திங்கிற அளவுக்கு டாப்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. எந்த வகையில நம்மளை விட தியாகி அவரு? எந்த வகையில எடுத்து காட்டுங்க, உன்னையுமே காணும். அப்ப எந்த வகையில தியாகி, எந்த வகையில துறவி, எதை துறந்தார், மனிதனுடைய பலகீனத்திலிருந்து அவர் என்ன தனித்தன்மையோடு இருந்தார், கடவுளுக்கு நிகராக அவர்கிட்ட என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லைங்கும் போது இவரை எப்படி கடவுள் ஆக்கினீர்கள்? அதை யோசிச்சீர்களா? பாதிரியார்கள் போனார்களே, இவர் கையேந்தினால், கர்த்தரிடத்தில் வேண்டினால், இவர் கேட்டது நிறைவேறாம இருந்ததே இல்லைன்னு ஒரு பிட்ட போடுறாங்களே. 2 நாளைக்கு முன்னாடி 18 சிறுமிகளை ஜெபக்கூட்டம் என்ற பெயரால் பாலியல் பலாத்காரம் செய்து பிடிபட்டார்களே. இப்ப என்ன புத்தி வருது? இவனுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கிறானுங்க, ஆனா அந்த பாதிரியார் நல்ல விருந்து போறாங்க. என்ன யோசிக்கணும்? இப்படித்தான் இயேசுநாதர் இருந்தாரா? இப்படித்தான் ஜெப கூட்டங்கள் நடத்தினாரா? இப்படித்தான் தெரு தெருவா கத்துனாரா? இப்படித்தான் பிரார்த்தனைகளை செஞ்சாரா? இப்படித்தான் செய்யணும்னு சொன்னாரா? அட, இயேசுநாதர் சொன்னதாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் காய்ந்த ரொட்டிகளுக்காக அங்கும் இங்கும் அலைந்ததுண்டுன்னு சொல்றாரு. அதான் மனுஷனுக்கு இருக்கிற எல்லா பலகீனமும் எனக்கு இருக்குது, காய்ந்த ரொட்டி துண்டுக்காக நான் அலைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இயேசுநாதருக்கு கடவுளுடைய அளவிற்கு தன்மை இல்லை என்று சொல்லும் பொழுது, அவர் பெயரால் ஜெபம் நடத்தி கொண்டிருக்க கூடவர்களுக்கு கடவுளுடைய அந்தஸ்து எப்படி இருக்கு நீங்க நம்பினீர்கள்? யோசித்து பாருங்கள். அப்ப இந்த மாதிரியான பலகீனத்தை பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரியாக கிறிஸ்துவ மதத்திலையும் இது போன்ற இந்து மதத்திலையும் சாமியார்கள் என்ற வேடமிட்டு மக்களுடைய காசையும் கற்பையும் நாசமாக்குகின்ற சதி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் குறித்து அரசாங்கமாவது நடவடிக்கை எடுக்க முடியுதா? முடியும். திணறாங்க அரசாங்கம். ஏன் திணறான் தெரியுமா? ஆட்சியாளரும் சரி, காவல்துறையும் சரி. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம், இந்த ஆட்சியாளர்கள் இந்து சமுதாயம் கிறிஸ்துவ சமுதாயத்துடைய ஓட்டு பொறுக்கிகளாக இருக்கிற காரணத்தினால அந்த சாமியார்கள் காலில் விழுந்து, நான் இவருக்கு அடிமை, எனவே எனக்கு உங்க ஓட்டை தாங்க பிச்சை எடுக்க போய் அவனுடைய மோசடிகளுக்கு இவர் ஆதரவு கொடுக்க போயிடுறார். காவல்துறையே நடவடிக்கை எடுக்க முடியல. இப்பேற்பட்ட மன்னர்களா இருக்கிறாங்க, பிரதமரா இருக்கிறாங்க, முதல்வரா இருக்கிறாங்க, முதல்வருடைய சம்சாரமா இருக்கிறாங்க, காலில் விழுகிறாங்கன்னா இவரு மேல நடவடிக்கை எடுத்தா நம்ம கேள்விக்குறி ஆயிடுவோமோன்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன? இவர்களுடைய நிலை இப்படி இருக்குதா? காவல்துறை இன்னொன்னு என்ன பாக்குது? சாமியார் வந்தா மக்கள் கட்டுக்கிடமாம செம்மறியாடு மாதிரி ஓடுறான், அவரு மேல நம்ம ஏதாவது எடுத்தா கொந்தளிக்கும், ஆதாரம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வயிற்று பசியில எதிர்பார்த்த பூனை மாதிரி எலி எங்காவது கிடைக்காதான்னு தேடுற அளவிற்கு இவனுக்கு மாட்ட மாட்டாங்களா? சின்ன எவிடன்ஸ் கிடைக்காதான்னு அப்படியே எதிர்பார்க்கிற அளவுக்கு சூழ்நிலை ஏன் போச்சு? இவர்களை கிட்ட கூட நெருங்க முடியலங்கிறது காரணமே இந்த மக்கள் மடத்தனமா பின்னாடி போனதுதான். இந்த மாதிரியாக போலி ஆன்மீகம் சொல்லக்கூடியவர்கள், துறவரம் என்ற பெயரால் மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் வாழ்கிற இந்த நாட்டில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய சமுதாயம், சிந்தித்து உணர வேண்டிய சமுதாயம். அட, ஒரு மனுஷனுக்கு பசி ஏற்படும், ஒரு குழந்தைக்கு பால் தான் இப்ப பசிக்கு உணவு, அதற்கப்புறம் வளரும் போது உணவு தான் பசிக்கு உணவு. அரிசி மாதிரி, பருப்பு மாதிரி, கோதுமை மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கோ. இளமை காலம் வந்த பிறகு திருமணம் தான் இவனுடைய கற்பொழுக்கத்திற்கு பாதுகாவல் என்பதை யோசிக்க மறந்துட்டீங்களா? இந்த நேரத்தில் திருமணம் பண்ணாவிட்டால் இவன் ஓரின சேர்க்கை என்கிற ஹோமோசெக்ஸ் பேர் வழியா மாறிவிடுவான். இந்த நேரத்தில் திருமணம் செய்யாவிட்டால் இவன் விபச்சாரத்தில் மூழ்கி விடுவான். இந்த நேரத்தில் திருமணம் செய்யாவிட்டால் இவனை சமுதாயத்தில் கேவலமான ஒரு சூழ்நிலையை அடுத்த முன்னாடி இழுத்துட்டு ஓடிடுவான். இவனை காலாகாலத்திற்கு திருமணம் முடிச்சு கட்டுக்கோப்புள்ளவனை ஆக்கணுங்கிற எண்ணம் ஒரு குடும்பத்துக்கு வருது, ஒரு நாட்டுக்கு ஏன் வரல? அட, ஒரு பிள்ளைய பெற்ற அம்மா அப்பாவுக்கு வருது, 2 பேருக்கு வருது. நம்ம பிள்ளை கெட்டக்கூடாதுங்க, பார்வை சரியில்லை, பேச்சு சரியில்லை, நடத்த சரியில்லை, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைங்க, ஒழுக்கமா வந்துருவான், சரியாயிருவான், கட்டுப்படுவான், திருந்துவான் பேசுற நாம, அட ஒரு சமுதாயமே ஒருத்தனை நம்பி ஏமாறுது. இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு திருத்த முன் வந்தீர்களா? இல்ல. அப்ப இந்த மாதிரியாக மனித சமுதாயம்,
இந்த போலி ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாந்து நாசமாய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதன் மூலமாக அவர்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் என்ன செய்யறாங்க? சட்டவிரோதமான காரியத்தை செய்தாலும் தைரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காட்டுல யதார்த்தமா போய் இந்த போலூர்லயோ திருவண்ணாமலை இடையில போய் ஒரு காட்டுக்குள்ள போய் யதார்த்தமா ஒரு மானம் ஏதாவது சந்தன கட்டையோ ஒருத்தர் எடுத்து வந்தான்னா உடனே போலீஸுக்கு கேஸ் கிடைச்சிருச்சு, புல்ரா உள்ளன்னு வச்சிருவாங்க. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள். வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா? இமாம்களை பின்பற்றலாமா? சஹாபாக்களை பின்பற்றலாமா? இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அவன் கொண்டு வந்து நேரா ஃபாரஸ்ட் ஆபீசர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். வனத்துறை அதிகாரிகிட்ட ஒப்படைக்கலன்னா பிரச்சனை, அவனுக்கு ஜெயிலு. சல்மான் கான் மான சுட்டான்னு சொல்லி என்ன இழுத்தடிச்சாங்க. அடே, இந்த மாதிரி மான திருடுற கேஸ்ல, மான கொள்ற கேஸ்ல புலித்தோலை நாட்டில் அழிந்து வருகின்ற ஒரு இனமாக இருக்கின்ற புலி தோள்கள்லாம் மக்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாங்கம் தடை செஞ்சிருக்கிற அந்த விஷயத்துல சந்தன கட்டைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது, அதை கொள்முதல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியாக அரசாங்கத்துக்கு தெரியாம கள்ள வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரசுக்கு எதிராக சந்தன கட்டை வச்சிருக்கிறான். ஒரு பக்கம் வீரப்பட சுட போறான், இந்த பக்கம் அவன் போட்டிருக்கிற டிரெஸ்ஸுக்கும் இவன் போட்டிருக்கிற டிரெஸ்ஸுக்கும் தான் வித்தியாசமே. மக்களுடைய இந்த பெரும்பான்மையை பயந்து நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போகுதுன்னா என்ன காரணம்? சமுதாயம் சீரழிஞ்சுக்கிட்டு போகுது. எதனால் சீரழிகிறது? ஆன்மீகத்தை தப்பாக விலகி சீரழிகிறது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம இயற்கையாக நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகளுக்கு கணவன் மனைவி என்ற வாழ்க்கை வந்தால்தான் ஒழுக்கம் வரும்ங்கிற அந்த எண்ணம் இஸ்லாத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏமாற்று வேலைகள் எல்லாம் ஏன் இஸ்லாத்துல வேலை போகல? ஏன் எடுபடல? ஏன் இங்க புண்ணியமாகல? ஏன் கடவுள் பேர் சொல்லி இங்க காசு வேலை நடக்கல? இங்க பார்க்காத காரணமே இஸ்லாம் மிக தெளிவான ஒரு விஷயத்தை உலகத்திற்கு சொல்லுகிறது. அந்நிகாஹுவின் சுன்னத்தி, திருமணம் பண்றது ஏன் வழிமுறை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எவன் கலிமா சொன்னானோ அவன் முஸ்லிம். அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டவன். அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மதை தன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஒப்புக்கொண்டவன். ஒரு கல்யாணமாவது பண்ணியிருக்க வேண்டும், ஒரு மனைவியாவது திருமணம் முடித்திருக்க வேண்டும். துறவரம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளை இருக்கிற காரணத்தினால் இந்த சமுதாயத்தில் கல்யாணம் பண்ண மாட்டேன், கடவுளுக்காக வேண்டி எந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிற கள்ள பேர்வெளிகள் உருவாகல. அதையும் தாண்டி ஆங்காங்கே சேக்கு பீரு முறியுதுன்னு சொல்லி அங்கங்க 2 பேர் திரிவாங்க. அவர்கள் அப்பப்ப அடி வாங்கி எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது ஒரு விஷயம், சுருக்கத்துக்கு சொல்லிக்கிறான், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு விதிவிலக்கு விதியாகாது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய நடைமுறைகள்ல எங்கேயாவது துறவரத்தை ஆதரிக்கிறோமா? எங்கேயாவது துறவரத்தை போதிக்கிறோமா? இஸ்லாம் என்ன சொல்கிறது? திருமணம் செய்கிறது இந்த இறை தூதர்களுக்கு கூட இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். பாருங்க, நபிமார்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், வலக்கது அர்சல்னா ருசுலம் மின் கபலிக்க. இறை செய்திகளை இறைவனிலிருந்து வாங்கி மக்கள்கிட்ட போதனை செய்கிறார்களே, அந்த தூதர்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், முகமதே, உனக்கு முன்னால் ஏராளமான தூதர்களை அனுப்பியிருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வதுர்ரியா, எல்லாருக்கும் மனைவிமார்களை கொடுத்திருக்கிறோம் இறைவன். யாரும் விதிவிலக்கு கிடையாது, எல்லாம் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இறைவன் என்ன சொல்ல வர்றான்னா, இறை செய்தியை பெற்று வருகின்ற அற்புதங்களை நிகழ்த்து வருகின்ற நபிமார்கள் கூட விதிவிலக்கு கிடையாது, கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்? ஆம்பளைனா பெண்ணை பற்றி ஆசை வரும், அவதான் ஆம்பளை. பெண் என்றால் ஆணை பற்றிய ஒரு எண்ணம் வரும், அவதான் பொம்பளை. இதான படைப்புடைய இயல்பு. இதை இந்த சமுதாயம் சிந்தித்தால் இந்த சமூக சீரழிவிலிருந்து மிகப்பெரிய அளவில் விடுபடலாம். இதான் இதற்கு சொல்யூஷன். என்ன சொல்யூஷன்? இஸ்லாம் சொல்லுகிற விஷயத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரே ஒரு அத்தியாயம் போதும். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், இறைவன் ஒருத்தன் தான், கண்டதெல்லாம் இறைவன் கிடையாது. எவனாவது ஒருத்தனை நிக்க வச்சு அவன் பின்னாடி ஒளிவட்டத்தை போட்டா இவர் காலை தொட்டால் இறைவன் காலை தொட்ட மாதிரி ஓயராதீங்க.
இவரு கால பிடிச்சா இறைவன் அடைஞ்சிடலான்னு போயிடாதீங்க. அதெல்லாம் கிடையாது. இறைவன் ஒருத்தன் தான், இறைவன் ஒருத்தன் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு சமர், இறைவன் எந்த தேவைக்கும் அப்பாற்பட்டவன். அவனுக்கு பசி இல்ல, இல்ல குழந்தை பாய்க்கும் தேவையில்லை, அம்மா தேவையில்லை, தூக்கம் தேவையில்லை, இறைவனுக்கு என்ன தேவையில்லை? மனிதனுக்கு இருக்கின்ற எந்த பழக்கமும் இறைவனுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி இறைவனுக்கு தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லி நீ காசு கொண்டு வந்து இறைவனுக்கு கொட்டுறையா? தேவையில்லை. இதற்காக வேண்டி உன்னுடைய வாழ்நாள் உழைப்பு வந்து கொட்ட வரையா? தேவை கிடையாது. எனக்கு கட்டுப்பட்டு பாவம் பண்ணாத போ. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப யாரையாவது நம்பி என்ன பிடிச்சு வாங்க சொல்லுதா? சொல்ல. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து கொண்ட அடியார்களே, பாவம் செய்து பாவிகளாக தெரிந்து கொண்ட அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் விஷயத்துல இறைவன் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பானா, அருள் புரிவானா, உங்களை ஏத்துக்குவானாங்கிற விஷயத்துல நம்பிக்கை இழந்தாதீங்க. இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, இறைவன் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், நீ மன்னிப்பு கேளு. அட ஒருத்தன் இறைவன் மன்னிப்பு தரதுக்கு என்னடா தகுதி? பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன தகுதி? அவன் பிச்சைக்காரன் இருக்கிறதான் தகுதி. பணக்காரன் இருந்து பிச்சை எடுக்க முடியுமா? முடியாது. சட்டை கிழிஞ்சிருக்கணும், செருப்பு இல்லாம இருக்கணும், வயிற்றுல பசியோடு இருக்கணும், சோத்துக்கு வழி இல்லாம நிற்கதியா நிற்கும் பொழுது ஒண்ணுமே இல்ல போடுங்கன்னு கேட்கறது தகுதி. பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன தகுதி? நீ அவுளியாவா இருக்கணும், இறைநேசரா இருக்கணுங்கிற தகுதியா? அல்லது நீ பெரிய சாமியார் மாதிரி வரணுங்கிற தகுதியா? நீ பாவம் பண்ணதான் தகுதி. பாவம் பண்ணல, நான் மன்னிப்பேன் நம்புவில, கேளு பாவம் மன்னிப்பேன் என்று இஸ்லாம் சொல்லி தந்து இந்த புரோகிதத்தை எல்லாம் உடைச்சு சின்னாபின்னமாக்கி நாசமாக்கிடுச்சு. கடவுள் பெயரால் சம்பாதிக்க ஒரு நாடு கிடையாது ஆக்கி விட்டுச்சு இஸ்லாம். இப்படிப்பட்ட இஸ்லாத்துடைய தனித்தன்மையை புரிஞ்சு பாருங்க. ஆனா எல்லாருமே சம்பாதிக்கிறோம். நம்ம சமுதாயம் இடஒதுக்கீடு கிடைக்காதனால இந்தியாவில, தமிழகத்துல நம்ம இடஒதுக்கீடு இல்லாத சமுதாயமா இருக்கிறதுனால நம்ம சமுதாயம் கல்வியில, வேலை வாய்ப்புல, பொருளாதாரத்துல முன்னேற்றம் குறைவுதான். ஆனா நம்மளை விட கிறிஸ்துவ மதமோ இந்து மத சமுதாயமோ தங்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் ஜாஸ்தி தான். ஆனா பெரிய அளவுல திவாலாகிறவன் யாரு? நம்மள அவங்களா? அவங்க ஏன் திவாலாகிறான்? இந்த மூட நம்பிக்கையாலே பாதி விழுந்துடுறான். சொத்துல பாதிக்கு போகுது, இந்த மூட நம்பிக்கையே போய் விழுந்துருது. அப்ப இந்த மூட நம்பிக்கையின் பெயரால் விழுவதை இஸ்லாம் முதல்ல உடைக்கிறது. எந்த மாதிரி உடைக்கிறது? சுருக்கமா சொல்லி முடிச்சு அந்த டாபிக்ல என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் இந்த சமுதாயத்திற்கு சொன்னது என்னன்னா, ஒரு மூமின் பலகீனமான மூமினை விட அல் முஃமினுல் கவியு, உறுதியான திடகாத்திரமான நல்ல சிந்தனை உள்ள மூமின், கைரு மினல் முஃமினில் தைஃப், பலகீனமான மூமினை விட சிறந்தவன், ஏமாளியை விட சிறந்தவன் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு போடுறாங்கன்னா, நீ இறைவனை நம்பக்கூடியவனாக இருந்தால் நீ ஏமாறக்கூடாது, அவ்வளவு புத்திசாலியா இருக்கணும்னு சொல்லுகிறது இஸ்லாம். இந்த சமுதாயம் ஏமாறாம உஷாரா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த உபதேசம் தான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யுல்தகுல் முஃமினு மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன், ஒரு இறை நம்பிக்கையாளன், இறைவனை நம்பக்கூடியவன், உண்மையான முஸ்லிம் மூமின் ஒரே பொந்துல 2 முறை கொட்டப்பட மாட்டான். கொட்டப்படுறவன் மூமினா இருக்க மாட்டான். எப்படி? ஒரு பொந்துல ஒரு தடவை கொட்டப்பட்டால் இது தப்பு, இங்க மீண்டும் ஏமாறக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். முதல் தடவை கொட்டப்படுறது மனுஷங்கிறதுனால இங்க என்னவோ இருக்குமோன்னு ஏமாந்து கொட்டப்படுறான், 2வது அந்த ஏமாற்றம் வரக்கூடாது என்று விழிப்புணர்வோடு இருக்க சொல்லுகிற சமுதாயத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சமூக சீரழிவு நம்ம சமுதாயத்தில் வில போகல. இதுல கூட சொல்ல வேண்டி இருக்கிறது, சேர் என்ற பெயர்ல, பீர் முரீத் என்ற பெயர்ல ஏன் கையை தொட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஆட்டத்துல ஏன் ஈமான் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு காப்பீரா? இல்ல, என் ஈமான் ஒரு பங்கு உங்களுக்கு வந்துடும், நீ முஸ்லிமா எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடலான்ட்டு சில கூட்டம் ஏமாத்த வருவாங்க. அத்தனையும் ஃப்ராடுகள், வயிற்று பிளப்பு கூட்டம். அவர்களுக்கு எந்த அளவு கதை எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா? சுபஹான மௌலிதுன்னு ஓதிட்டு இப்ப முஹீதீன் மௌலிதுன்னு தொடங்குவாங்க. அந்த மாதிரி முஹீதீன் மௌலிதுன்னு சில பகுதிகளில் ஓதுற மாதிரி ஷாஹுல் ஹமீது மௌலிதுன்னு ஓதுவார்கள். இதெல்லாம் யார் தெரியுமா? நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோம்,
துறவரம், நாங்க இறைவன் அடைஞ்சிட்டோம், எங்கள் நம்புற நீங்க சொர்க்கத்துக்கு வந்தலாங்க சொன்ன மாதிரி வந்த இவர்கள் பெயரால் இட்டு கட்டப்பட்டு இவர்கள் அவுளியாக்கள் மக்களுக்கு அங்கீகாரம் மாதிரி போட்டு விட்டு இவர்கள் பெயரால் தருகா என்று சொல்லி கால் சம்பாதித்துக் கொண்டு இன்னைக்கு நடமாடும் சேது பீர் முறிதா இருக்கிறவங்க நாளைக்கு தருகா உண்டாக்க போறோம் அர்த்தம். அதான் பின்னணி. இது மாதிரி உருவாக்கக்கூடியவர்கள் உருவானவர்கள் எப்படி கதையில வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒரு அவுளியா இருந்தாராம் சாகுல மீதுதான் நாகூருக்குள்ள அங்க அந்த அவுளியா முடிவெட்டிட்டு இருந்தாராம். முடியா தாடியா தெரியாது, சிறைத்துக் கொண்டிருந்தால் வருதல்ல. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. எதிரில் சிறைத்துக் கொண்டிருப்பவர் கண்ணாடியை வச்சுட்டு அப்படியே சிறைச்சுக்கிட்டு இருக்காராம். சிறைச்சாரா முடிய வெட்டினாரான்னு தெரியல. அவர் தாடி எடுக்கிறாருன்னா அதை நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, என்ன பண்ணிட்டு போறாரு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது படார்னு கண்ணாடி வாங்கி எரிஞ்சாராம். அப்படியே எரிஞ்ச உடனே இவர் பதறி போய் என்னங்க ஆச்சு, ஏங்க எரியுறீங்க? அது என்னன்னா, ஒரு கூட்டம் கடலிலே பயணம் செய்து கொண்டிருந்தது. திடீரென்று சாகுல் ஹமீது அவர்களே, எங்களுடைய கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்து விட்டது, கப்பல் இங்கும் அங்குமாக அலைகழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நீங்கள் எங்களை காப்பாற்றினால் உங்களுக்கு 40 நாளைக்கு சோறு போடுவோம் என்று நேர்ச்சை செய்தார்கள். இந்த கண்ணாடி எரிஞ்சல்ல, இந்த கண்ணாடி துண்டு அந்த கப்பலுடைய ஓட்டை அடைச்சு காப்பாத்திருச்சு, சமுதாயத்தை நான் காப்பாத்திட்டேன் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் கதை. இதைத்தான் மௌலிது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, விளங்கிக்கங்க. அப்ப இந்த மாதிரி கதைகளை எழுதி வச்சா நம்ம நம்புறோமா? நம்புவோமா? உண்மையான மூமின் ஏமாறலாமா? இந்த சமுதாயம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்ங்கிறதுதான் இந்த சமுதாயத்துக்கு சொல்லப்பட்ட உபதேசங்கள். இந்த சமுதாயம் விழிப்புணர்வோடு ஏமாற்றம் அடையாமல் சுதாரிப்போடு இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட அந்த வார்த்தெடுக்கப்பட்ட வழிமுறையினால்தான் இந்த மாதிரி மூட நம்பிக்கைக்கெல்லாம் விலை போகாமல் இருக்கிறார்கள். அப்பாவி முஸ்லிம்கள், பாவர முஸ்லிம்கள் சில பேர் இந்த பில்லி சூனியம், ஜாது, பாதுண்டு எதுலையாவது ஏமாந்து போறீங்கன்னா எச்சரிக்கையோடு இருங்க. இவர்கள் எல்லாம் அடுத்த நித்யானந்தா என்று எச்சரிக்கையோடு இருக்குங்க. இந்த சமுதாயத்தை, சமூகத்தை ஒட்டுமொத்தமாக சீரழிக்கக்கூடிய ஆன்மீகத்தின் பெயரால் ஏற்படுகின்றது, போலி ஆன்மீகத்தை சொல்லி அவர்கள் பெயரால் ஏற்படுகின்ற அந்த ஏமாற்றத்திற்கு ஒரே வழி மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதான் வழி. இரண்டாவது, இந்த சமுதாயத்தில் இந்துவாகட்டும், கிறிஸ்துவனாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், யாராகட்டும், 2 வகையான ஆசாபாசத்தில் அடிமைப்பட்டு ஏராளமான அழிவுக்கு அடிபடுகின்ற சூழ்நிலைக்கு போகிறார்கள். என்ன மாதிரியான அடிமை? காசாசை பிடித்தவர்களாக, பணநெறி பிடித்தவர்களாக, பிணமாகும் வரைக்கும் இந்த பேராசை கொண்ட புத்தி சில பேர், பல பேருக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அதன் வெளிப்பாடாக ஏற்படுகின்ற சமூக கொடுமை என்ன? ஒன்று வரதட்சணை, இன்னொன்று வட்டி, அதை தாண்டி கொலை. இந்த வரதட்சணை, வட்டி, கொலை, சூதாட்டம்ங்கிற இந்த மாதிரியான சமூக கொடுமைகள், தீமைகள் ஒவ்வொரு குடும்பத்தையுமே விட்டு வைக்காததுக்கு என்ன காரணம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உபதேசத்தை இந்த சமுதாயம் மறந்த காரணம். என்ன சொன்னார்கள்? அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது. ஜன்னத்துல் காஃபிர், இந்த மார்க்கத்தை ஏற்காதவர்கள், நம்ப மறுத்தவர்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது. அப்ப மூமின்கள் நம்ப மறுத்தவர்களுக்கு சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கிறது, மூமின்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது. அப்ப மூமின்கள் எப்படி நடந்துக்கணும்? ஒரு சிறைச்சாலையில எப்படி விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாதோ, விருப்பப்பட்ட அளவுல ஓட முடியாதோ, சுத்த முடியாதோ, எதிர்பார்த்தது கிடைக்காதோ, அது மாதிரி உலகத்துல இருக்குன்னு நினைக்கணுமா வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அப்துல்லா பின் உமர் என்கிற ஒரு நபித்தோழரை கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்த அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தியை சொன்னார் என்று சொல்வதற்கு முன்னால் அவருடைய தியாகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். உமர் பின் ஹத்தாப் சொல்லுவோமே, உமருடைய அந்த ஆட்சி காலம் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியா எங்கேயோ திருந்திரும் சொல்லி காந்தி சொன்னாரு. அந்த உமர் பின் ஹத்தாவுடைய மகன் அப்துல்லா. இந்த அப்துல்லா பின் உமர் அவர்கள் 12-13 வயசுல இருக்கும் பொழுது சத்திய இஸ்லாத்தை ஏற்ற சந்தர்ப்பத்தில் தன் தகப்பனார் உமரோடு மக்கமா நகரத்தில் இருந்து தன் குடும்பத்தையும் சொந்த பந்தத்தையும் உற்றார் உறவினர்களையும் அண்டை வீட்டார்களையும் நெருங்கிய நண்பர்களையும் தோழர்களையும் தூக்கி எறிந்தவர்களாக, காசு பண பேராசை எல்லாம் புறக்கணித்தவர்களாக மதீனா நகருக்கு வந்தாரே. அப்படிப்பட்ட சிறுபிள்ளை எந்த அளவிற்கு என்றால், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு மக்கள் கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களே, மக்களுடைய பொது நிதி சொத்து பைத்துல் மால் இருக்குல்ல, இந்த பைத்துல் மால்ல இருந்து காசை எடுத்து நீங்க முஹாஜிர்களுக்கு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து தியாகம் செய்தவர்களுக்கு அள்ளி வழங்குறீங்களே, அதுல எல்லாருக்கும் 4000 திருகங்களை கொடுக்கறீங்க. ஆனா உங்க மகன் அப்துல்லா சின்ன பிள்ளையா இருந்தே ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர், அவருக்கு வெறும் 3500 கொடுக்கறீங்களே, நீங்க அநியாயம் பண்ற மாதிரி தெரியுதே. ஊருக்கெல்லாம் 4000 திருகம் அதற்கு சன்மானம். இவர் உங்க புள்ள சின்ன பிள்ளையா ஹிஜ்ரத்துக்கு வந்தாரு, அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஹிஜ்ரத் செய்து வந்தார், நாடு துறந்து வந்தார் என்பதற்காக வேண்டி நீங்க என்ன பண்ணிருக்கணும், 5000 கொடுக்கணும்ல, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா 3000 கொடுக்குறீங்க, இது சரியில்லைன்னு கேட்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே, நீங்கள் ஹிஜ்ரத் செய்து உங்கள் சொந்த பூமியிலிருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது உங்களோடு உற்றார் உறவினர் வரவில்லை, சொந்த பந்தம் வரவில்லை. ஆனால் என்னுடைய மகன் அப்துல்லா ஹிஜ்ரத் செய்து வரும் பொழுது அவருக்கு பக்கபலமாக நான் வந்தேன்ல, அதான் 3000 சொல்கிறார். அந்த அளவிற்கு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஹிஜ்ரத் செய்து வந்த இந்த அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட தியாகி, எப்பேற்பட்ட உலக ஆடம்பரத்தை தூக்கி காலுக்கு கீழே போட்டு மிதித்தவர், அவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீம். அப்துல்லா பின் உமரே, நீ உலகத்துல வாழும் பொழுது இந்த உலகத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாத அந்நியனை போன்று இருந்து கொள். அஜ்னபின்னு சொல்லுவீர்களே உருதுல, மனைவி அடுத்த ஆண்களை பார்ப்பதற்கு முன்னால் அந்நிய ஆண் அஜ்னபிகள் சொல்வீர்களே, அது மாதிரி இந்த உலகம் அஜ்னபி, என்னடா இந்த உலகம் என்று வெறுக்கிற மாதிரி வாழு. அவ் ஆபிரி சபீல், அல்லது இந்த உலகத்துல நீ ஒரு முசாஃபிர் மாதிரி இருந்துட்டு போ. வெளியூர் இருந்து ஊருக்கு வரோம், இடையில ஒரு ஊர்ல நிப்பாட்டுறாங்க, டீ சாப்பிட்டு பஸ் ஏறிடுவோம், அது மாதிரி இருந்துட்டு போ. அதான் நீ பிறந்ததீங்க, அங்க போறது சொர்க்கத்துல, இடையில இறங்கின இடமா இருந்துட்டு போ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இப்பேற்பட்ட தியாகிக்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம் என்றால் நம்ம மக்கள் எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம மக்களுடைய புத்தி எந்த அளவுக்கு பேர் வச்சு கிடக்குது. வரதட்சணைங்கிற பேர்ல பேய் பிடிச்சு திரியணும்னு சொல்ற அளவுக்கு பேய் கிடையாது, அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சு, பேய் பைத்தியம் தானே, பேய் பிடிச்சுன்னு சொல்றதா என்ன பைத்தியக்காரன் தானே, பைத்தியக்காரன் தானே பேய் பிடிச்ச சொல்றான். பைத்தியம் பிடிச்சு பண பைத்தியம் பிடிச்ச அளவிற்கு காசு நெறி பாருங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேடுறான் தேடுறான் தேடுறான், எங்க ஜாஸ்தி தருவாங்க, எங்க 40 கிடைக்கும், என்ன பவுனு, எங்க 40 லட்சம் கிடைக்கும், 4 லட்சம் கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்கும், காசாசை பிடித்தவர்களாக, பணத்தாசை பிடித்தவர்களாக ஏதாவது வகையில் நமக்கு செலவு மிச்சமாகாதா? நிச்சயத்துக்கு எவ்வளவு கிடைக்கும், நிஸ்பத் இதுக்கு எவ்வளவு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு விருது போடுவாங்க, அதுல என்ன திங்கலாம், அதுல ஏதாவது ட்ரெஸ் கிடைக்குமா, அதுக்கப்புறம் கல்யாணத்துல நிக்காதா வச்சு போடுவாங்க, பெண் வீட்டுல இருந்து தொழுது மக்கள் அதிகம் இருக்குமே, அது கிடைக்குமா, அதுக்கப்புறம் கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை செலவு பண்ண விடாம பெண் வீட்டுல இருந்தே நல்லா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்களா, பெரிய மண்டபம் பார்ப்பாங்களா, மொத்த சோறு நம்மால் கிடைக்குமா, அவன் மண்டபம் பார்ப்பான், அவன் செலவு பண்ணுவான், திங்கிறதெல்லாம் எங்க ஆள்கிட்ட இருந்து 500 பேர் வருவாங்க, இந்த இடம் முடிச்சு சோத்து வாங்கி கொடுக்கலாமா, பொட்டலத்தை இலை வச்சு கொடுத்துடலாமா, வீடியோ எடுக்கிறது யாரு, அது காசு கட்டுறது நீ, கேசட் எனக்கு கொடுக்கணும், மொய் பணத்தை நான் வசூல் பண்ணுவேன், அது ஒரு வரிசை சீர்வரிசை, அதுல கிடைக்கிற காசு, அதுக்கப்புறம் ஒரு ஜும்மா நாள் வந்துருச்சுன்னா ஜும்மைக்கு தாவத்துன்னு வைப்பாங்க,
என்னட்டா கல்யாணம் ஆகி தலை தீபாவளி சொல்லுவாங்கல்ல, என்ன கல்யாணம் ஆனா முதல் தீபாவளி வருது இல்ல, அந்த தலை தீபாவளியா. அது மாதிரி இவங்க ஸ்டார்ட் அப்படி காப்பி அடிச்சு எந்த பிராடு வேலைகள், பித்தலாட்ட வேலைகள், சுரண்ட வேலைகள் எல்லாம் காப்பி அடிச்சு முதல் சும்மா அவனாவது தீபாவளிக்கு தான் தலையங்கிறான், இவன் சும்மாவிலேயே தலையன்றான் பாருங்க. ஜும்மைக்கு தாவத்து இல்ல, வியாழக்கிழமை கல்யாணம் ஆயிருக்கும், டெல்லி வந்துச்சா இன்னைக்கு ஒரு தாவத்து கொடுக்குறாங்க. அடே 4 நாளா இந்த பிரியாணி என்னடா செமிக்குதா, சொல்றதுக்கே கேவலமா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறார்கள் ஆண் மகன்கள். மாப்பிள்ளை வீட்டார்கள் எப்படி இருக்கிறான், கல்யாணத்துல இருந்து அதுக்கு சும்மா வச்சுட்டு அதுக்கு ஒரு இருந்து அதுக்கப்புறம் ஒரு சபை தரப்பிக்குமா, அது இஸ்லாத்துல கிடையாது. அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டா, டைலத்துக்கு அங்க இஸ்லாத்துல ரசூலுல்லாஹி 27 எழுத்து சொல்லல, அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டா, ரமலான் வரும் அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டா, அதுக்கப்புறம் பொண்ணு பிரசவமாகும், அதெல்லாம் நீங்க செலவு பார்த்துக்க. பேர் மட்டும் எங்க வீட்டுல தான் இருக்கும், எங்க காந்தான், எங்க குடும்பம், எங்க பாரம்பரியம், அவங்க இதுல மட்டும் கரெக்டா இருக்கலாம். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இந்த மாதிரி வாங்கி திங்கிற சமுதாயமா இருக்கிறானே, என்ன காரணம்? ஒரு பக்கம் இப்படி பெண் வீட்டார்ல இப்படி ஏழையா இருக்கிறான்னா நம்மகிட்ட வருது பாய், இன்னைக்கு ஏற்றிட்டு சொன்னாங்களே, வீரமுறை பேசிட்டு போனார்களே, அது ஒரு நல்ல அளவா சொல்லுங்க அப்படி பாங்கிறது. 4 பெண்ணை பெற்றவர், அவர்கிட்ட இறையச்சம் எப்படி இருக்கணும்? எனக்கு 4 ஆம்பளை பையன் 4 பொம்பளை பிள்ளை, 4 ஆம்பளை பையனுக்கும் வாங்காம கட்டுவேன், 4 பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்காம கட்டணும் இருக்கணுமா? இவன் எப்படி இருப்பான் தெரியுமா? 4 ஆம்பளை பையனுக்கும் நல்லா பார்த்து வசமா மாட்டி உட்கார வச்சுட்டு 4 பொம்பளை பிள்ளைக்கு நம்மளை தேர்றது. பாய் உங்க ஜமாத்துல மாப்பிள்ளை கொடுங்க, ஏன் நம்ம ஜமாத்துக்காரன் பள்ளிக்கு மட்டும் வரக்கூடாது, நம்ம ஜமாத்துக்காரன் தொப்பி கூட நீ முஸ்லீமே இல்ல, தொப்பி கொள்ள முஸ்லீம் இல்ல, பள்ளிக்கு வராத இப்படி பாக்க. காபத்துல்லாவுக்கு இவங்க போய் ஹஜ் செஞ்சுட்டு ஹாஜி மேல பட்ட வச்சுட்டு வராங்க, ஹஜ் செய்யற வரைக்கும் தொப்பி போட கூடவே கூடாது. அப்ப இவனா முஸ்லீமா? அவள் ஹாஜிக்கு. அப்ப அந்த அளவுக்கு என்ன வாங்கி இருக்கிறான்னா, தொப்பி போடல முஸ்லீம் இல்ல, உனக்கு கபரஸ்தான்ல இடம் இல்ல, ஆனா மாப்பிள்ள இருந்தா வர சொல்லிடலாம் கொடுங்க என்று கேட்கற பாக்கிறோம். இன்னொரு சாரார் என்ன, 4 பெண் பிள்ளையை பெற்று ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றா 1க்கு நல்லா வசூல் பண்ணிக்கிறது, 4க்கு என்ன நம்மள்ட்ட வந்து லாஜிக் பேசுறது, ஏதாவது ஆண்டு இருக்காண்டு. ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றவன் ஏழையா இருந்தா கண்ணியமா நடந்துக்கிறான், பணக்காரனா என்ன பண்ணான் தெரியுமா? பெருமை பிடிச்சு, ஆணவம் பிடிச்சு, அகந்த பிடிச்சு. திருமணம் என்பது ஒரு பொதுவான மார்க்க சட்டம். சமுதாயத்தில் எத்தனையோ இளம் சிறுமிகள் அவர்கள் முதிர்கன்னிகளாக வந்தும் திருமணம் முடியாம இருக்கிறாங்களே, கஷ்டப்படுறாங்களே, அவங்க சமுதாயத்துல மனைவி என்ற அந்தஸ்து அடையிலேயே. என்ன காரணம்? வரதட்சணைங்கிற கொடுமைதான காரணம். அந்த வரதட்சணைங்கிற கொடுமை நடக்கக்கூடிய இந்த சூழலை அழிப்பதற்கு பெண் வீட்டு தரப்பிலிருந்து நானும் முயற்சி பண்ணணும் என்று உணர்ந்து, என்னுடைய பெண்ணா இருந்தாலும், நான் ஒரு கோடீஸ்வரனா இருந்தாலும், என் மாப்பிள்ளைக்கு நான் எதையும் கொடுக்காம என் பொண்ணு டீசெண்டா கல்யாணம் நினைக்க போறேன்னு பண்றானா? இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை போடுற 50 பவுன் நகை, பெரிய மண்டபம், மாப்பிள்ளை பேர் கீழே இருக்கும், பொண்ணு பேர் பெருசா மேடைக்கு முன்னாடி வாசல்லே இருக்கும். இதுல என்ன தெரியும்னா, கதீஜா அவர்கள் இந்த அப்துல்லாவை கல்யாணம் முடிக்க போகிறார், யார் மாப்பிள்ளை யார் பொண்ணு தெரியாது, அவ்வளவு பேச. ஏன்? காசு பேசுதாங்க, பத்திரிகைகளை காசு பேசுதாங்க. அங்க பேருக்கு நிக்கிறதையும் பேர்லதான் ஆம்பளையா நிக்கிறானே தவிர மத்ததெல்லாம் ஆம்பளை யாரு? பெண் வீட்டா இருக்கிறான். ஏன்டா இப்படி செலவு பண்ற? நீ இருக்குது செலவு பண்ற, இல்லாதவன் கஷ்டப்படுறானே. உன்ன மாதிரியான பண வசதி உள்ளவர்கள் பெண் வீட்டார்களை கரை சேர்த்துன காரணத்தினால, இப்படி பெருமை அடிச்சு காசு செலவு பண்ணி கரை சேர்த்துற காரணத்தினால, இல்லாதவன் வீட்டுல பெண்கள் திருமணம் பேச முடிக்கப்படாம நிலுவைக்கு போறாங்களே. நீ கரெக்டா நடந்திருந்தா என் வீட்லயும் பொண்ணு எடுப்பார்களா இல்லையா என்று கேட்டா, என் பிள்ளைக்கு நான் பண்ணாம எவன் பண்ணுவான்? ஒரு இளம் பிள்ளைகளுடைய அந்த சிந்தனைகளை நாசமாக்குற அளவுக்கு உருவாயிருக்குன்னா, இந்தியா எப்படி வல்லரசாகும்? ஒன்னா வல்லரசுலாம் இல்ல, எல்லாம் எய்ட்ஸ்ல அரசாவார்கள், மன்னர் ஆவார்கள். எய்ட்ஸுக்கு என்ன பண்றான்? அட இதுல பாருங்க, இந்த நாடு மீடியாவில் எப்படி நாசமாக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. தொலைக்காட்சி இப்படி நாசமாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதனால் நாசமாயி விபச்சாரத்துக்கு அடிமையாயி நோயை சம்பாரிச்சு எய்ட்ஸுக்கு உள்ளாகிறான்ல, அவனை தடுக்கிற இடத்துலயாவது ஒழுக்கமா இருக்க அரசாங்கம்.
அரசு விளம்பரம் போடுறான். அன்னைக்கு என்ன போட்டான்? அடே இந்த விபச்சாரம் தான் எய்ட்ஸ பரவ விடுகிறா, விபச்சாரத்தின் அருகில் லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், அது மானக்கேடா இருக்குது. இஸ்லாம் சொல்கிற தீர்வு. கிட்ட கூட நெருங்காத, எய்ட்ஸுக்கு தான் வழி, எய்ட்ஸ் வராமல் இருக்கிறது இதுதான் தெளிவான வழி இஸ்லாம் சொல்லுது. இவன் அதை சொல்லல, இவன் என்ன சொல்றான்டா, அடே விபச்சாரம் செய்யறதுனால பரவுது, விபச்சாரம் செய்ய தப்பில்ல, பாதுகாப்போட செய்யி. விளம்பரம் எப்படி? புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாண்டு. இந்த புள்ளி ராஜானா அது படமொழியில் ஒரு மாதிரியான அர்த்தம். புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு விளம்பரம் என்ன? அது என்னண்டா, அது இந்த மாதிரி முறையில நீங்க உணர்வு கொள்ளுங்கள், விபச்சாரம் பண்ணுங்க, தப்பு கிடையாது, எய்ட்ஸ் பரவாது, நம்ம நாட்டை எய்ட்ஸ் வந்து காப்பாற்றலாம்னு வைக்கிறானே. இவனெல்லாம் இந்த நாட்டு சட்டத்தை பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்குது. தமிழ்நாட்டுல பப்ளிக்ல நின்று ஒருத்த விபச்சாரம் பண்ணினால், அதாவது பப்ளிக்ல இருந்து ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்து ஒரு ஹோட்டல்லையோ லாட்ஜிலேயோ போய் விபச்சாரம் செய்து கொண்டால் பிடிபட்டால் கேஸ் கிடையாது. ஏன் கிடையாது? ரெண்டு பேர் விருப்பத்தோடு செஞ்சா தப்பு இல்லையா? தமிழ்நாடு சட்டம் பாருங்க, எது தப்பாம்? ஒரு பொம்பளை ரோட்ல போய் நின்று போற ஒரு ஆம்பளை பிடிச்சி இழுத வாடகை விபச்சாரம் செய்யலாம்னு கூப்பிட்டால் அது தப்பு. அப்பதான் நாங்க கைது பண்ணுவோம். இந்த தமிழ்நாடு சட்டம் பாம்பேல அதுக்கு என்ன செய்யுது? விதிவிலக்க பிரச்சனை இல்ல, ரோட்ல நிக்கலாம், மக்களை கூப்பிடலாம், பிரச்சனை அதுவும் தடை இல்லைங்கிற அளவுக்கு வச்சிருக்கிறானே. இந்த நாட்டை ஒளியுமாங்க. அப்ப இந்த மாதிரி விபச்சாரங்கிற சமூக சீரழிவு இன்றைக்கு மண்டி கிடக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த இப்ப என்னடா பண்றான்னா, தில்லுதுரை சொல்லி எங்க பார்த்தாலும் போஸ்ட். என்னடா தில்லுதுரை? எங்க பார்த்தாலும் ஒரு மாநாடு போஸ்டர் இருக்கும், விளம்பரம் இருக்கும், அரசியல் கட்சிகள் ஏதாவது நிகழ்ச்சி நடத்துற விளம்பரம் இருக்கும், சினிமா போஸ்டர் இருக்கும், எங்க பார்த்தாலும் தில்லுதுரை. இது ஒரு சினிமா போல இருக்குது தில்லுதுரை, அது சினிமா இப்படி என்ன நினைச்சிட்டு போனா தில்லுதுரை இப்ப தெளிவுதுரை ஆயிட்டாரு. என்ன சொல்ல வராங்க? அதாவது விபச்சாரம் செய்யறது தப்பில்ல, அது சில முறைப்படி செய்யணுங்கிற தெளிவாயிட்டாரு. அப்படின்ட்டு விபச்சாரத்திற்கு கடைபிடிக்கின்ற வேலையை நாடு செய்கிற அளவுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது சமுதாயம் எப்படி சீரழியாம இருக்கும்? இப்ப சமுதாயம் எந்த அளவுக்கு, எந்த மதமா இருந்தாலும், எந்த நிறமா இருந்தாலும், எந்த மொழியா இருந்தாலும் நாசமாயிட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு காலேஜில் படிக்கின்ற, கல்லூரியில் படிக்கின்ற ஆண்மகன்கள், இளம் பெண்கள் எல்லாம் கற்பு சூறையாடப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் இந்த விபச்சாரம் என்கின்ற மானக்கேடான காரியம், இந்த பெண்ணாசை என்பது ஒரு பெரிய சோதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சமுதாயத்தில் மக்களே இன்னி அகாப் அலைக்கும், நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தில் பயப்படுகிறேன். உங்களுக்கு ஏதோ அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைத்து இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போய்விடுவீர்கள் என்று கூட நான் பயப்படவில்லை. நீங்க சிறுக்கு வைக்க மாட்டீர்கள், இறைவனுக்கு இணையாக யாரையும் போய் கூப்பிட மாட்டீர்கள், வணங்க மாட்டீர்கள். ஆனால் துபுசத் அலைக்கும் ரிஸ்கு, உங்களுக்கு ஏராளமான காசு பணம் அதற்காக நீங்கள் பேராசை கொண்டு அதில் அடிச்சுக்கிட்டு சாவீர்களோ, பணத்தாசையின் காரணமா நாசமா போயிருவீர்களோ என்று நான் பயப்படுறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொன்னாசையில எச்சரிக்கையோடு இருந்தார்கள், மக்களை எச்சரிக்கையோடு இருக்க சொன்னார்கள். இன்னொரு பக்கம் என்ன? பெண்ணாசை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த சமுதாயத்தில், என்னுடைய சமுதாயத்தில் ஏராளமான குழப்பங்களில் மிகவும் படுபயங்கரமான பெரிய தீங்காக இருக்கின்ற ஒரு குழப்பம், ஒரு சோதனையை நான் இந்த சமுதாயத்தில் விட்டு செல்கிறேன் என்றால் அது பெண்ணினால் ஆணுக்கு ஏற்படுகிற சோதனை தான், அந்த விபச்சாரம் தான். அப்பேற்பட்ட சோதனை இன்னைக்கு சின்ன பின்னமாகி சமூக சீரழிவாக வெடிச்சு கிளம்பி இருக்கிறது. என்ன காரணம்? இந்த பெண்ணாசை மோகம் ஒரு பக்கம், பணத்தாசையின் மூலமாக வரதட்சணை, வட்டி, சூதாட்டம், அத பல வகையில கிரிக்கெட் நடத்துறான், அது ஒரு சூதாட்டம். அந்த கிரிக்கெட்ல இப்படி எஸ்எம்எஸ் அனுப்பு, டீலா நோடீலா நடத்துறான், இதுல ஒரு சூதாட்டம். நீ எஸ்எம்எஸ் அனுப்பு, உனக்கு பரிசு தர, உனக்கு கூப்பிட்டு நிக்க வச்சு சூதாட்டம் பண்ற, நீ இந்த பேப்பர்ல பாரு உனக்கு ரிசல்ட் வருதா இல்லையா, அது ஒரு சூதாட்டம். ஏராளமான முறையில சூதாட்டம் பண்ணி இவனை ஏமாத்தி லாட்டரி மாதிரி சூதாட்டத்தை டீலான்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம சமுதாயம் அடிபணிஞ்சு போறதுக்கு, மற்ற சமுதாயம் அடிபடைஞ்சு ஏமாறதுக்கு என்ன காரணம்? இதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? இது மாதிரியான பணத்தாசைகளையும் இந்த பெண்ணாசையின் மூலமாகவும் இந்த சமுதாயம் சீரழிஞ்சு நாசமாகும் பொழுது அதை உடனே அந்த நரக பிடிப்பிலிருந்து நரக படுகொலைக்கு செல்லாமல் சொர்க்கத்தின் பால் இழுப்பதற்கு ஒரே ஒரு வழிமுறை தீமையை தடுப்பதுதான். அந்த வேலையை மட்டும்தான் இஸ்லாமிய சமுதாயம் செய்யாமல் தூக்கி கொண்டிருக்கிறது. நன்மை ஏவுகிறோம், 5 வேளை தொழுகவா அது போதும் என்று ஒரு சாரார், 5 வேளை தொழுதா மட்டும் போதும், வேற போதும்.
எப்ப அவன் இணை வைக்கிறான் அதெல்லாம் கேட்க கூடாது. தண்ணி அடிக்கிறான் வேணாம். அவன் வந்து இணை வைக்கிறான், விஜயத்து செய்யறான், வரலட்சணை வாங்குறான், ஆடம்பரம் அதெல்லாம் கேட்க கூடாது. தொழுகிறானா அது போதும் என்பதற்கு ஒரு சாரார். இதனால சமுதாய சீரழிவிலிருந்து விடுபடுமா? விடுபடாது. இந்த சமுதாயம் சீரழிவிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு வழிமுறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி எப்படியெல்லாம் தீமைகளை கண்டார்களோ, அந்த தீமைகளை எப்படி எப்படியெல்லாம் எதிர்கொண்டார்களோ, நம்மையும் எதிர்கொள்ள சொன்னார்களோ, அதை கையாண்டால்தான் இந்த சமூக சீரழிவிற்கு ஒட்டுமொத்த சாவுமணி அடிக்க முடியும். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதை சவக்குழிக்கு தள்ள முடியும். அதற்கு என்ன வழிமுறை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான உபதேசம். சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலிலே 71வது ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற செய்தியை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது தீமையை கண்டால் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, அந்த தீமையை தன் கரத்தால் தடுக்கட்டும். ஃபமன் ஜாஹதஹு பியதிஹி, மக்களிடத்தில் தீமைகள் பெறும் பொழுது அதை கரத்தால் யார் தடுக்கின்றானோ ஃபஹுவ முஃமின், அவன் இறை நம்பிக்கையாளன். ஃபமன் ஜாஹதஹு பிலிசானிஹி, யார் அந்த தீமைகளை நாவினால் தடுக்கிறானோ ஃபஹுவ முஃமின், அவன் இறை நம்பிக்கை கொண்டவன். ஃபமன் ஜாஹதஹு பிகல்பிஹி, யார் மனதால் அந்த தீமையை செய்யக்கூடாது என்று ஒதுக்கிக் கொள்கிறானோ அவனும் மூமின் தான், இறை நம்பிக்கை கொண்டவன் தான். இதற்கு பிறகு யார் அந்த பாவத்தை ஆதரிச்சாலும், எந்த வகையில் ஆதரிச்சாலும், இவன் உள்ளத்தில் ஈமான் கடுகளவு கூட கிடையாது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வரதட்சணை என்கின்ற வன்கொடுமை இன்றைக்கு இந்த அளவுக்கு புறையோடி கிடப்பது என்றால் இதற்கு மிகப்பெரிய காரணம் ஜமாத். ஜமாத்தால் என்ன யோசிக்க வேண்டும்? எதற்கு ஜமாத் இருக்கிறது? எதற்கு ஊர் மக்களை எல்லாம் இணைத்து ஒரு கமிட்டி? எதற்கு ஒரு பள்ளிவாசல் ஜமாத்தார்கள்? தொப்பி போடாத வரக்கூடாது வெளியே நின்று துரத்தி விடுறதுக்கா? இந்த மாதிரி சீர்திருத்தம் பேசினால், இறையச்சத்தை பேசினால், மக்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்தால் உனக்கெல்லாம் கபரஸ்தானில் இடம் கொடுக்கிற மாட்டோம் சொந்தம் கொண்டாடுறதுக்கா? 6 அடி நிலத்துக்கு சில்லறத்தனமான பிரச்சனை பண்றதுக்கா? எதுக்கு ஜமாத்து? எதுக்கு ஜமாத்து? நாட்டுல சமூக கொடுமையினுடைய உச்ச விட்டத்திற்கு போயிருக்கிறான். பெட்ரோல் விலை உயருது, டீசல் விலை உயருது, எல்லா பொருள் விலையும் உயருது. எல்லா பொருள் விலையும் உயர்றதுக்கு ஒரே காரணம் பெட்ரோல் டீசல் விலை. அது மாதிரி சமுதாயத்தில் வட்டி வாங்குறான், ஏண்டா வாங்குற, வரதட்சணை காரணமா இருக்குது. கொலை பண்றான், ஏண்டா வாங்குற, வரதட்சணை காரணமா இருக்குது. கொள்ளை அடிக்கிறான், ஏண்டா, வரதட்சணை. லஞ்சம் வாங்குறான், ஏண்டா, வரதட்சணை. ஊழல் பண்றான், ஏண்டா, வரதட்சணை. எல்லா தற்கொலை பண்ணிக்கிறான், அதுக்கு வரதட்சணையா இருக்குது. சமுதாயத்துல கையேந்தி பிச்சை எடுக்கிறான், இந்த சமுதாயம் யாசனம் பண்ற சமுதாயம் போகுது, அது காரணம் வரதட்சணை. இன்னைக்கு முதிர்கண்ணிகள் எல்லாம் விபச்சாரம் பேர்ல அடுத்தவனோட ஓடி போகிற ஒரு அவலநிலைக்கு வருகிறார்கள் என்றால் அதுக்கு வரதட்சணை. எங்க பார்த்தாலும் வரதட்சணை சொல்லி சாத்து செத்துகள் கிடக்கிறான். இந்த மாதிரி சவக்குழிக்கு சென்று கொண்டிருக்கிற இளம் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய கடமைக்கு ஜமாத் என்ன செய்தது? ஒரு சின்ன முள்ளெடுத்து போட்டுச்சா? வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற திருமணத்திற்கு தப்தர் தர மாட்டேன் சொன்னீர்களா? எதற்கு சொல்வார்கள் தெரியுமா? எங்கோ ஒரு அப்பாவி இறந்து கிடப்பான், அவனை இந்த ஜமாத்துக்கார ஏறெடுத்து எவனும் பார்க்காம இருக்கும் பொழுது மனித நேயத்தினால் இறந்து கிடக்கிறவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணுங்க என்று சொன்னா குழி தர மாட்டோம், குழி தர மாட்டோம் நிக்கிற ஒரு சாரார் வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற கல்யாணம், மேடை போட்டு அலங்காரப்படுத்தி ஆடம்பரப்படுத்தி மாலை போட்டு வாழைமரம் கட்டி நோட்டீஸ் அடித்து பிரமத கலாச்சாரத்தை அப்படியே காப்பி அடித்து பின்பற்ற மூலத்தனமான நபிகளாயகருடைய ஒட்டுமொத்த திருமண வழிமுறையை அப்படியே தடமுறை செய்துவிட்டு நடத்தப்படுகிற
நாவினால் தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, எங்கள் கையிலும் இருக்கிறது. நாங்கள் எப்படி தடுப்போம்? வரதட்சணை வாங்காதீங்க, வாங்குற கல்யாணத்துக்கு போகாதீங்கன்னு தடுப்போம். நீங்க எப்படி தடுக்கணும்? வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், வாங்குற கல்யாணத்துக்கு அனுமதிக்க மாட்டோம்னு தடுக்கணும். நீங்க தடுத்தால் நாட்டில் எத்தனையோ சமூக கொடுமை ஒழித்து போடுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்குமா இல்லையா? இதை ஜமாத்தார் யோசித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெங்கெல்லாம் சமூக கொடுமைகள், சமுதாயத்தில் ஒரு சின்ன சீரழிவு அப்படி கசிய ஆரம்பிக்கிறோ அங்க போடுவாங்க பெரிய ஒரு அணை. அந்த இடத்துல அந்த சீரழிவிற்கு இனி வேலையே இருக்காத அளவுக்கு போடுவாங்க. எந்த மாதிரி தெரியுமா? சில நேரங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தினுடைய வர்ணனையை பற்றி நபித்தோழர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நளினமாக பேசுவார்கள், அடக்கத்தோடு பேசுவார்கள், பணிவோடு பேசுவார்கள். ஒரு செய்தி ஒருவருக்கு புரியவில்லை என்றால் மீண்டும் சொல்லி அதை பேசுவார்கள். மீண்டும் ஆத சலாச 3 தடவை சொல்லுவார்கள். இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா நடப்பார்கள். சில நேரங்களில் மக்களுடைய கேள்விகளை கவனித்து சில தீர்ப்புகள் வழங்கும் பொழுது யஹ்மர்ரத் ஐனாஹு, கண்கள் சிவக்கும், வஸ்தத்த கலபுஹு, கோபம் உயரும், தங்களுடைய முகம் கூட வஹ்மர்ர வஜூஹு, நபிகள் நாயகத்துடைய முகம் சிவந்துரும். அப்படியே அந்த தப்புளுக்கு ஒதுக்கி வாங்குறாங்க. தவற ஒதுக்கிறத, தப்புளுக்கு சமுதாயத்தை தடுக்கிறத நபி ஸல்லல்லாஹு எப்படி எல்லாம் பாக்குறாங்க பாருங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபித்தோழர்கள் வந்து கேட்கிறாங்க. நபித்தோழர்கள் யார்? கைருல் குருனி கர்ணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாராயம் சொல்கிறார்கள், காலத்தில் சிறந்தவர்கள் என் காலத்தில் வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு தங்கமோ வைரமோ வைடூரியமோ ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொக்கிஷம் காணாமல் கிடக்கிறது, ஆள் வந்து தேடி எடுக்கல, அப்படியே ரோட்ல இருக்கிறது, என்ன பண்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எடுத்துக்கொள், 1 வருஷம் வரைக்கும் அறிவிப்பு செய்யி, அந்த சொந்தக்காரன் வரவில்லை என்றால் வழக்க அது உனக்கு வச்சு கேட்டாங்க. உடனே அல்லாஹ்வின் தூதரே, பல்கணமும் அப்படி என்றால் ஒரு ஆடு தனியாக இருக்கிறது, ஆடு மேய்ப்பாளம் இல்லை, அதற்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஆடு மேய்ப்பாளன் இல்லாவிட்டால் வழக்க விரும்பினால் நீ எடுத்துக்க, வழி அகைக்க, அல்லது வேற ஒருத்தர் எடுத்துட்டு போவான், அவளுக்கு தீபு அல்லது ஏதாவது ஓனாய் வந்து ஆட்டை கடிச்சிட்டு போயிட்டு இருக்கும், எடுத்துக்கலாம், தப்பு இல்லைன்றாங்க. உடனே இந்த நபித்தோழருக்கு உடனே அந்த இன்னும் பாருங்க, மனுஷன் தானே, மனுஷனுக்கு என்ன புத்தி வரும்? தனக்கு ஒரு ஓடை ஆற்றுல தங்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனுஷ சமுதாயத்தினுடைய எந்த அளவிற்கு பேராசை பற்றிய சொல்றாங்க. இந்த ஆதமுடைய மக்களுக்கு 2 ஓடையில தங்கம் போய்கிட்டு இருக்குது. தங்கம் கம்மல் மாதிரி சின்னது இல்ல, மூக்குத்தி மாதிரி இல்ல, ஓடை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு டம்ளர் எடுத்தா 10 எத்தனையோ பவுன் கட்டும். அந்த மாதிரி ஓடையாக ஓடும் பொழுது அவன் இந்த தங்கை ஓடை மாதிரி, தங்கம் அப்படி ஆறு மாதிரி இன்னொரு ஆறு கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிற புத்தி இந்த மனுஷனுக்கு இருக்குது. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, மனுஷனுடைய பேராசை அப்படி இருக்குது. அந்த மாதிரி அந்த நபித்தோழர் என்ன பண்றாருன்னா, அல்லாஹ்வின் தூதரே, விலை மதிக்கத்தக்க ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னா நான் 1 வருஷம் பாதுகாத்துக்கணும், அதுக்கப்புறம் எடுத்தாங்க சரி, ஒரு ஆடு கிடைச்சா என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் வள்ளிப்புழு ஒட்டகம் கிடைத்தால் என்ன செய்வது? நபிஸ்லாமத்தை பார்த்தாங்க. இந்த முறைக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பலம்மா சார வஜூஹு, நபிகள் நாயகத்துடைய முகம் அப்படியே சிகப்பாக மாறிய உடனேயே அப்படியே சஹாபாக்களுடைய பின்வாங்குறாங்க. இது சரியா தேவையில்லாத கேள்வி கேட்ட போல, ஒட்டகத்தை கேட்கலாமா அப்படியே பலறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதை பத்தி நீ ஏன் பாக்குற? அதுக்கு தேவைப்பட்டா சாப்பிட்டுக்கும், தேவைப்பட்ட தண்ணி குடிச்சுக்கும், தேவைப்பட்ட வீட்டுக்கு போய்க்கும், அதை பத்தி பேசாது. சொன்ன அப்படி பின்வாங்க. ஏன்? இது உலகத்துக்கு சட்டமயம் இல்ல. ஆடு மாதிரி ரைட் அந்த சின்ன தப்ப இப்படின்னா இந்த நிலைமை கிடைக்கிற வண்டி காரணம் காணாம போயிடும். ஏன் வச்சுட்டு போய் பழமா தச்சுட்டு வாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துல ஒரு வகையான கொள்ளையடிக்கிற மாதிரி என்ன லைட்டா வரும்போது காட்டின வெறுப்புக்கு பாருங்க, இந்த வெறுப்பை காட்டினீர்களா? வரட்சி வாங்கி ஒரு திருமணம் நடக்குது, உன் அண்ணனோ தம்பியோ மாமோ மத்தானோ சொந்தமோ பந்தமோ பக்கத்துக்கோ எதிர்விடோ, இதற்கு நான் வரமாட்டேன். ஒரு சமுதாயத்தை, ஒரு இளம் வாழ்க்கையை, பெண்ணுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை
குழி தோண்டி கல்யாணத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லல. இப்படிப்பட்ட கல்யாணமா சார் அப்படின்னு ஒதுங்கினீர்களா? இந்த வெறுப்பு காட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டுறாங்க பாருங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, மக்கள் ஹராமான வேலையை அப்படி செய்யறதுல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிற கேள்வியும் பார்க்கிற பார்வையும் அப்படியே சமுதாய சீரழிவை சிதறடிச்சு மூட நம்பிக்கையும் கொள்கை குழப்பங்களையும் மானக்கெட்ட செயல்களையும் குழி தோண்டி பொதுக்கி வச்சிடும். எப்படி செய்யறாங்க பாருங்க. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் கசின் பிரதர்னு சொல்லலாம், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடையை கொடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு பட்டாடை கொடுத்தார்கள், அந்த பட்டாடை நான் அணிந்து கொண்டு வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிக்கு தான் பட்டாடை கொடுத்தார்கள். பட்டாடையை இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இது யார் அணிய வேண்டும் கேட்டிருக்கணும். சரி ரைட், மார்க்க சட்டம் தெரியல, இவர் அணிஞ்சதுல தப்பெல்லாம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொல்லிருக்கலாம்? எப்பா கொடுத்தது உனக்கு இல்ல பெண்களுக்கு அப்படி சொல்லிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்த்துட்டு இந்த முக மாற்றம் தான். இந்த ஆண்களுக்கு பட்டாடை, இந்த இஸ்லாமியர்களுக்கு மூமின்களுக்கு பட்டாடை, ஆண்களுக்கு தடை போட்டார்கள். இந்த தடையின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பார்வைதான், நம்முடைய ஒன்றுமிட்ட சகோதரனாச்சே விட்டு பிடிக்கலாமே, ஓபி சகி ஏபி சகின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே விட்டார்களா? ஒரு பார்வைதான். உடனே அதை கலட்டிட்டு போய் நான் என்னுடைய பெண்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டேன் என்ற அறிவியலானவர்கள் அந்த தப்பிலிருந்து விடுபடுகிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க புன்னகித்திருந்தால் இன்னைக்கு எல்லா ஆம்பளையும் பட்டாடை கொண்டிருப்பான். ஏன் இன்னைக்கு அத்தனை ஆண்களும் பட்டு வாங்க காசு இருந்தும் தகுதி இருந்தும் எல்லா திராணி இருந்தும் ஏன் போடல? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முக வெறுப்பு போடல. இப்படி இருக்கணுங்க ஒரு சமுதாயத்துல காட்டுற அந்த சமூக சீரழிவு காட்டுகிற எதிர்ப்பு வெறுப்பு அப்படி இருக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்துல வீட்டுல உட்கார்ந்து ஈறுகோதியை வச்சு தலையை சீவிக்கிட்டு இருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 6241 பாக்குறோம். ஈறுகோதி இருக்குல்ல, பெண்கள் தலையை சீவிர மாதிரி, அதுல இருந்து விலைக்கு சிக்க எடுக்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பியை வச்சு இப்படி சிக்க எடுக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இவ்வளவு முடி இருக்கு. எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நபித்தோட வராது. அவருடைய என்ன தெரியுமா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பார்ப்போம் வீட்டுக்குள்ள, ஒருவேளை ரசூலுல்லாஹி தூங்கி இருந்தா பேசாம போயிருவோம், டிஸ்டர்ப் பண்ணி கூப்பிட்டா டிஸ்டர்ப் ஆயிரும்ல, எழுந்திருச்சுவாங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒருவேளை முழிச்சிருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரேன்னு பார்த்து பேசலாம்னு அப்படி எட்டி பார்த்துட்டாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்த்தோன்னு சொல்றாங்க, லவ் ஆலமு அன்னக தந்துருனி, நீ என்னை இப்படி எட்டி பார்க்கிறது மட்டும் நான் அறிந்திருந்தால் லதஅன்து பிஹி, இதன் மூலமா கண்ணை குத்திருப்பேன். இன்னமா ஜுஇலல் இத்ரு மின் அஜலில் பஸர், அடுத்தவனுடைய வீட்டில எட்டி பார்க்க கூடாது என்று ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஏன் ஒருத்தன் அடுத்தவனுடைய வீட்டுக்கு போவதா இருந்தால் அனுமதி கேட்டுத்தான் போகணும், உள்ள வரலாமான்னு பர்மிஷன் கேட்டுதான் போகணும்னு ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? எட்டி பார்க்க கூடாது. கண்ணை நோட்டி இங்க பிரச்சனை இல்ல, எங்க இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிற நாடுகள் அப்ப என்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எதிர்ப்பை ஏன் காட்டுறாங்க? தீமைகள் நடக்கும்போது பட்டுன்னு கோபம் வரணும், வெறுப்பு காட்டணும். அண்ணனோ தம்பியோ யாரா இருக்கட்டும் அப்படி புறந்தெழுக அப்படி வெறுப்பு தான். எப்படி உங்களுக்கு அருகிலே ஒரு பன்றியோ ஒரு நாயோ வந்தால் அப்படி காட்டுற வெறுப்பு எதிர்கொள்ளாமல் வருகிறதோ, எதிர்பார்க்காமல் வருகிறதோ, அது மாதிரி தாவத்தை பார்த்தால் வர வேண்டும். அதான் நம்ம உள்ளத்துல ஈமான் இருக்குன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, சஹாபாக்கள் ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்துக்குவாங்களாம். ரோட்டு ஓரத்துல உட்கார்றது காரணம் சஹாபாக்களுக்கு வீடு இல்ல, தங்கறதுக்கு இடம் இல்ல. இந்த வாசப்படியில ரோட்டு ஓரத்துல உட்கார்றத பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்தால் இதனால் சமூகம் எப்படி எல்லாம் சீரழியும் என்பதை தெரிந்து சொல்றாங்க. ஏன் இன்னைக்கு ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்து கல்ல போடுறாங்க சொல்லி உட்கார்ந்துருக்கலாம். அந்த ஓரத்துல வர பொம்பளை பார்த்து பேசுறான், கிண்டல் பண்றான், நக்கல் அடிக்கிறான், நையாண்டி பண்றான், பிரச்சனை பண்ணிடுறான், மானபங்கப்படுத்திடுறான். அதான் நடக்குது. இந்த காலை பசங்களுக்கு தங்குமிடமாக எது இருக்குது, ஒதுக்கிடமாக எது இருக்குது? இது ரோட்டோரம் தான். அதனால் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். யாரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க? சோர்களே, உத்தம சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள் என்று தரஜா உயர்த்தப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஈயாக்கும், உங்களை எச்சரிக்கின்றேன். வல் ஜுலூஸ் அல துர்காத், பாதைகளில் அமருவதிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே,
எங்களுக்கு ரோட்டை விட்டா தங்கறதுக்கு வேற இடமே இல்லையே, வேற எங்க நாங்க போய் உட்கார? நம்ம பெண்கள் என்னன்னு கேட்டா வீடு கட்டி இருப்பாங்க, பால்கனில உட்கார்றது, மொட்டை மால்ல நிக்கிறது, வாசல்ல உட்கார்றது, போற வர வேண்டி. அது யாரு? இது நம்ம தாய்மார்கள். பையன் பாடுறா மஞ்சள் ட்ரெஸ் போட்டு அப்படி பேசுவாங்க, எல்லாம் ஏருக்கு மாறாது. அப்ப இந்த மாதிரி வீடுகளை வச்சுட்டு வாசல் இருக்குது இங்க, அங்க என்ன வீடு இல்லன்னு வாசலுக்கு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க, ரோட்ல உட்கார்ந்துக்கிறாங்க. நபிசலாம் சொல்றாங்க, அப்படி உட்கார்ந்தால் ஒழுக்கமா உட்காருங்க, உட்கார்ந்த பிள்ளை ஒழுக்கமா உட்கார்ந்துக்குங்க. எப்படி ஒழுக்கம்? கல்லுல் பசர், பார்வையை தாழ்த்துங்க. வர போறாங்க பார்க்க கூடாது, கீழே போறாங்க, ஒரு பொம்பளை போனாங்க நம்ம பார்க்க கூடாது, இப்படி இருக்கணும். அப்சு சலாம், சலாத்தை பரப்புங்க. ஒரு முஸ்லீமான ஒரு போவாரு, அப்படி ஒரு முஸ்லீம் பொம்பளை ஒரு அஸ்ஸலாமு என்ன காரணம், என்னடா சலாம் இப்ப உனக்கு இருக்கு, இப்ப சலாம் என்ன காரணம் வேறையா இருக்குது. அப்ப சலாத்தை பரப்புங்கன்னா கண்ணியமா இருக்கணும். அதே மாதிரி நல்லதை சொல்லுங்கள், பாதையில ஏதாவது தீங்கு கிடைக்கிற பொருள் இருந்தால் ஓரத்துல தூக்கி போடுங்க, சமூக சேவை பண்ணுங்க, தீமையை தடுங்க. இப்படி ரோட்ல உட்கார்ந்துக்க, இல்லாட்டி உட்காராதீங்கன்னு சொன்னார்களே, இது என்ன காரணம்? சமூக சீரழிவு வராமல் இருப்பதற்கு நபிஸ்லாம் அங்கங்க கொடுக்கிற அடி அது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உடைக்கிறாங்க. எந்த அளவுக்கு கேட்டா, மக்கள் ஒரு கட்டத்திலையும் சமூக சீரழிவின் பக்கம் போய்விடக் கூடாது, தன்னையும் அவ்வளவு ஒழுக்கமான் ஒழுக்க சீலன் என்கின்ற நிலையிலிருந்து சீப்பா நினைக்கவும் கூடாது. நபிஸ்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. அட ஒருத்தன் தீமையிலும் தடுக்கிறான்னு சொன்னா அவன் கரெக்டா இருக்கணும். ஏன்னா கேள்வி அப்படித்தானே வருது, நீ பெரிய ஒழுக்கமா, கராச்சி வாங்கக்கூடாது நீ பெரிய ஒழுக்கமா, வட்டி வாங்கக்கூடாது நீ பெரிய ஒழுக்கமா, கேள்வி வருது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக சீரழிவு வராமல் இருப்பதற்கான எல்லா முகாந்திர வேலைகளை செஞ்சுட்டு தன்னிடத்திலிருந்தும் சமூக சீரழிவுக்குரிய ஒரு சின்ன சிக்னல் கூட இல்லாம ஆகிட்டு போயிட்டாங்க. இதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணம் செய்தவர்கள். இந்த மாதிரி துறவரம்ங்கிற பேர் ஊரே மாத்தல, திருமணம் செய்திருந்தாலும் எவ்வளவு ஒழுக்கமிக்க வாழ்க்கை, எவ்வளவு கண்ணியமான வாழ்க்கை, எவ்வளவு கற்பொழுக்கம் உள்ள வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதம்ராத்தின் கத்து, நபிகள் நாயகத்தினுடைய கை விரல் தன்னுடைய மனைவிமார்களை தவிர வேறு எந்த பெண்களையும் தொட்டது கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்க சீலன் பாருங்கள், ஒழுக்க சிராமணி பாருங்கள். எந்த அளவுக்கு என்றால் பையத்து செய்ய வருவார்கள். பையத்து என்றால் உறுதி பிரமாணம். அந்த உறுதி பிரமாணத்தை ஒரு இஸ்லாமிய ஆட்சி தலைவர்கிட்ட கொடுக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருந்திருந்தால் அவர்கிட்ட கொடுக்கலாம். அங்கங்க 4 பேர் பொறுத்த நான் தான் தலைவர், எனக்கு பையத்து கொடுறான்னா அவன் பிராட் பேர்வழி, ஏதோ கள்ளலாபம் சம்பாதிக்க போறான்னு அர்த்தம். அவன் கணக்கு இல்ல. சில பேர் சேக்கு பீர் முறிது என்ன தொட்டா நீங்க முஸ்லீம் ஆயிருன்னு வருவான், அவன் கள்ள பேர்வழி, அவன் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பையத்து செய்யும் பொழுது ஆண்கள் வந்து செய்வார்கள், நான் இஸ்லாத்து வந்துட்டேன். பெண்களும் வருவார்கள், நான் இஸ்லாத்து வரேன்னு வருவாங்க. நபிஸ்லாம் கையெடுத்துட்டு இன்னிலா உசாபின் நிசா, பொம்பளைங்கள்ட்ட நான் கை கொடுக்கறது கிடையாதுமா, முசாபா பண்ண போ அப்படின்றாங்க. வாயில சொல்லு, நீ ஓரலா சொல்லிட்டு போயிரு, ஆம்பளை வரும் கை கொடுத்துட்டு போட்டோம். எப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கை? ஏன் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இவ்வளவு தடுத்தாங்களே, அவங்க சரியா என்று வரக்கூடாது. எந்த அளவுக்கு வரல பாருங்க, எந்த அளவுக்கு எச்சரிக்கை பாருங்க. ஒரு நாள் தன்னுடைய மனைவி சஃபியா பின்த் ஹுயை என்ற மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இங்க வாங்க, என் மனைவின்றாங்க. உடனே சஹாபாக்கள் அப்படியே தூக்கி வாரி போடுது. அந்த யார சொல்ல அல்லாஹ் என்ன உங்களை போய் நாங்க தப்பா நினைக்குமா அப்படி கேள்வி சஹாபாக்கள் நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய உயிரை விட மேலான தூதர் தப்பு செய்வாரா இப்படி நினைப்போமா அப்படின்னு கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் மனிதனுடைய ரத்த நாளத்துல ஓடிக்கிட்டு இருக்குதான். எப்படி எந்த மாதிரி திருப்பிட்டு போயிடுவான். பாருடா ரசூலுல்லாஹ் கூட தனியா ஒரு பொண்ணு கூட பேசுறாங்க, இதுல என்ன தெரியுது, ரோட்ல நின்று தனியா ஒரு பொண்ணு கூட பேசலாம்னு சட்டத்தை எடுத்து விட்டுருவாங்க. வரக்கூடாது, இது என் மனைவி கூட நான் பேசுறேன், மத்த பொண்ணிட்ட பேசல, நானும் ஒழுக்கமா இருக்கிறேன், என் மனைவி தான் பேசிருக்கிறேன், மத்த பெண்ணிட்ட பேசலன்னு காட்டின மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு கவனம் பாருங்க இந்த சமுதாயத்தில். அட முகம்மதை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்கத்து காபிர்கள் எந்த மூலையிலாவது முக்கிலாவது ஓரஞ்சாரத்திலாவது ஒழுக்கம் கிட்டவர் என்று சொன்னார்களா, கேடு கட்டவர் என்று சொன்னார்களா? இவருடைய காசுல இவருடைய கை சுத்தம் இல்ல,
வாக்கு சுத்தம் இல்ல, காசு விஷயத்துல ஓட்டேன்னு சொன்னார்களா? சொல்ல முடிஞ்சதா? இவருடைய கேரக்டர் சரியில்லைன்னு சொல்ல முடிஞ்சதா? ஏன் முடியல? எந்த அளவுக்கு சொல்ல முடியலன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவால் விடுறாங்க. இது எந்த மனுஷனாலையும் உலகத்துல எவனாலையும் விட முடியாது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. எப்பேற்பட்ட சவால், என்ன மாதிரி சவால் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவராக இருந்தால் முஹம்மது ஆகிய என்னை பின்பற்றுங்கள். ஒருவர் தன்னை பார்த்து என்ன பின்பற்றுங்கள் சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம்? அவருடைய வாழ்க்கையில தப்பே நடந்திருக்காதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வாழ்க்கையில ஒழுக்கங்கட்ட காரியத்தை காட்டு. அந்த மாதிரி சவால். நம்ம யதார்த்தமாவது யாரோடைய ஒரு பொருளை வாங்கும் போதோ கொடுக்கும் போதோ பெண்ணுடைய கைப்பற்றிருக்கலாம். நம்ம கூட யோசிச்சிருப்போம், ஆமா நம்ம மனைவியுடைய தகச்சி மேல கை லைட்டா பட்டு இருந்திருக்கலாம், ஆமா மாமியார் மேல இப்படி கை ஒரு பொருள் வாங்க பட்டிருக்கலாம், ஆமா பட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டு சொல்றாங்க, இவர்களுடைய கை விரல் அந்த அடுத்த பெண்ணுடைய எந்த இடத்தையும் பட்டது கிடையாது, விரல் நுனி தொட்டது கிடையாதுன்னு சொல்றாங்கன்னா இந்த சவால் உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னக்கல அலா குல்கின் அலைஹி நபியே முஹம்மதே, நீங்கள் மிக்க மேலான ஒரு நல்ல குணத்தோடு இருக்கிறீர்கள். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மக்களை தாவா பண்ணாங்க தெரியுமா? இந்த தாவா பண்ணும்போது சொன்ன வார்த்தை பாருங்க, அது ஒண்ணு போதும் இந்த சமுதாயத்தை சீரழிந்து காப்பாத்துறது. என்ன வார்த்தை சொன்னார்கள்? மக்களே, இந்த சத்திய மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இறைவன் ஒருவன் தான் என்ற கொள்கையை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 40 வயசுல நான் கடவுள் கொள்கையை சொல்றேனே, இந்த கடவுளை வணங்குன்னு சொல்றேனே, லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, உங்களுக்கு முன்னால் நான் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். அப்பலா தஅக்கிலூன், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுக்கு முன்னால் 40 வருஷம் வாழ்ந்தேன்ல, நான் தப்பு பண்ணனா, பொய் பேசியிருக்கேனா, மோசடி பண்ணனா, கள்ளத்தனம் பண்ணியிருக்கேனா, ஊழல் பண்ணியிருக்கேனா, என் வாய் சுத்தம், நாக்கு சுத்தம், தன்னுடைய கை சுத்தம், வாழ்க்கையே சுத்தம், எதுல குறை கண்டீர்கள்? இப்ப இதுலயே குறை காண்கிறீர்கள். எப்படி கேட்கறாங்க பாருங்க. இது மாதிரி ஒரு முஸ்லிம் வாழணும், இது மாதிரி வாழணும் என்றால் இந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மனிதன் என்கின்ற நிலையில் ஆங்காங்கே தலை தூக்கும் பொழுது, வரதட்சணை, வட்டி, கொலை, கொள்ளை போன்ற பணத்தாசையின் வெளிப்பாடாக வெளிப்படுகின்ற இந்த சமூக கொடுமைகளை அடித்து நொறுக்குவதற்கு நம்முடைய எதிர்ப்பு குணம் வர வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்கிற புரட்சி குணம் வர வேண்டும். அதே போல விபச்சாரம் என்கின்ற மானகெட்ட செயல்களை ஊக்குவிக்கின்ற, தூண்டிவிடுகின்ற எல்லா வகையான அந்த சைத்தான் அடிச்சுவடுகளை புறக்கணிக்கின்ற அந்த ஒற்றுமை நம்மிடத்தில் வர வேண்டும், புறக்கணிக்கின்ற புரட்சி உணர்வு வர வேண்டும், அந்த எதிர்ப்பு குணம் கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த மாதிரி எதிர்ப்பு கொஞ்சம் கூட இல்லை என்றால் நாம மூமினா இருந்த புண்ணியம் இல்லை என்கின்ற இஸ்லாமிய சட்டத்தை புரிந்து, இஸ்லாமிய கொள்கையை விளங்கி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் இறுதியாக ஒரு எச்சரிக்கையை சொல்லிவிட்டு சென்றார்கள். மக்களே, மக்கள் பாவத்தை செய்யும் பொழுது அதை தடுக்க வேண்டும். நீங்கள் தடுங்கள். தடுக்கலன்னு சொன்னா இந்த சமுதாயத்தை இறைவன் நாசமாக்கிடுவான். எப்படி நாசமாக்குவான்? 5வது அத்தியாயம் மாயிதா என்கின்ற திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயத்துல 87, 88வது வசனங்களை இறைவன் சொல்கின்றான், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் மின் லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவின் மூலமாக, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவின் மூலமாக இந்த இஸ்ரவேல் சமுதாயம் சபிக்கப்பட்டார்கள், நாசமாகவே போய்விட்டார்கள். ஏன் தெரியுமா? கானூ லா யதனாஹூன அனில் முன்கர் ஃபஅலூஹு, அவர்கள் தீமையை தடுக்கவே இல்லை, அதை செய்து கொண்டிருந்தார்கள். தீமையை தடுக்காத காரணத்தினால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்க என்று ஒரு சோதனை கட்டம் விதிக்கும் பொழுது சனிக்கிழமை மீன் பிடிப்பதை தடுக்கின்ற ஒரு கூட்டம் தாவா செய்து கொண்டிருக்கிறது. நம்மை போன்று வரதட்சணை வாங்காதீங்க, வட்டி வாங்காதீங்க, விபச்சாரத்தில் ஈடுபடாதீங்க, புறக்கணிங்க, தனித்திருங்க, ஒன்றுபடுங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க என்று சொல்வது போல ஒரு கூட்டம் சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதீங்க என்று தடுக்குது. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது? தொழுதா போதும், தொழுதா போதும், தொழுதா போதும் இங்க சொல்ற மாதிரி அங்க என்ன பண்றாங்க தெரியுமா? லிமத்தாயிரு கௌமன், இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஏன்டா உபதேசம் பண்றீங்க? வல்லாஹு அதிபும், அல்லாஹ் அவரை நாசமாக்கிடுவான். அவன் எதற்காகவும் அதாவது அழியும், அல்லது அவன் ஏதாவது பெரிய வேதனையை கொடுப்பான். நீ ஏன் தாவா பண்ற? நீ அவரை தடுக்கிற நீ யாரு என்று கேட்டார்கள். அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தியை சுனன் திர்மிதி என்ற ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தவர்கள், இந்த இஸ்ரவேல் சமுதாயத்தினர்கள் அந்த மக்களை தடுப்பதை விட்டுவிட்டு காண உலமாவும் அங்கே இருக்கின்ற ஆலிம்கள், அறிவு மேதைகள், ஞானத்தை விளக்கியவர்கள், சட்டத்தை புரிந்தவர்கள் மக்களை திருத்த வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு திருத்தாமல், கண்டிக்காமல், எதிர்க்காமல், புறக்கணிக்காமல் அவர்களோடு ஜாலசூவும் மாவும் அவர்களோடு அமர்ந்து கொண்டார்கள். ஒரு சாரபுமாகவும் அவர்களோடு மதுவை குடித்துக் கொண்டார்கள். அவர்களை அல்லாஹ் நாசமாக்கி விட்டான். பன்றிகளாக, குரங்குகளாக நாசமாக்கி விட்டான். இப்படிப்பட்ட இழிவு நிலையிலிருந்து, இப்படிப்பட்ட ஒரு இழிபிறவிகளாக மாற்றப்படுவதிலிருந்து இந்த சமுதாயம் மீள வேண்டும் என்றால், சமூக சீரழிவிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் உண்மை மூமின்களாக வாழ வேண்டும். உண்மை மூமின்களாக வாழ வேண்டும் என்றால் நன்மை ஏவக்கூடியவர்களாகவும் அதற்கு சமமாக தீமையை தடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாகவும் சிறந்த சமுதாயமாகவும் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியமிக்க ஒரு பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கி கண்ணியமான முஸ்லிம்களாக வாழ்ந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மூலமாக மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை ஒரு முன்மாதிரி சமுதாயமாக ஏற்று நடக்கின்ற ஒரு சிறந்த முன்மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இந்த நபியை எல்லா மார்க்கங்களை எல்லாம் விட இந்த இஸ்லாத்தை சிறந்த மார்க்கமாக லியுலுகிரஹு அலத்தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கத்தை விட இந்த இஸ்லாம் தனிச்சு நிற்கிறது என்பதற்குத்தான், இதை சொல்வதற்குத்தான் இந்த முஹம்மது வந்தார் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட இந்த தூதரை, இந்த இஸ்லாத்தை தனித்துவப்படுத்தி தனிச்சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த தூதரை போன்று வாழுகின்ற தூதரின் தோழர்களாக, தூதரின் சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்